ஹாய் ஆமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் லவ்வோட ஃபைனல் பார்ட் தான்டா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. வெறும் தேங்க்யூ மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருந்தீங்க. பட் போன எபிசோடு எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு கொடுத்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எனக்கு நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிடா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபைனல் எபிசோட். ஸோ ஸ்டோரி எல்லாத்தையும் ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களோட ரிவ்யூவை எனக்கு கொடுங்கடா. இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது உங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதில் எந்த சீன் பிடிச்சிருந்தது, யாரோட கேரக்டர் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சில ட்விஸ்டட் சீன்ஸ்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கடா. எனக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஓகேவாடா? சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிறைய பேர் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. இப்போது போன எபிசோட் எங்கே விட்டேன்னா, ஜங்குக் அந்த கலரை முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அது பார்த்தா அது லீ வைன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இறந்தது லீ வைன் தான். இப்போ தான் ஜிமினுக்குமே புரியுது, அப்போது வைனாக இருக்கிறது அம்முதான்ட்டு. இப்போ தான் அவனுக்குமே புரியுது. ஸோ நான் இதோட தாண்டா விட்டேன். ஸோ அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக் தான் அவன் வீட்டில் தான் உட்காந்துருக்கான். ஜிமின் தான் அவன் தலையை தோட்டி விட்டுட்ருக்கான். இதுக்கு தான் சொன்னேன், நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டு மழையில் நனைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தலையை தான் தோட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கான். ஜிமின் விடு, இப்படியே தும்பிட்டு இருந்தா சளி பிடிச்சிரும். ஏற்கனவே ஜன்னி வந்த மாதிரி இருக்குது. ஒழுங்காக ஆவி பொடி, அப்போ தான் உடம்பு சரியாகும். இத்தனை பெட்ஷீட் போத்தி இருக்கும் போதே ஐஸ் மாதிரி இருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கோட கை காலை தான் தேய்ச்சி விட்டுட்ருக்கான். விடு ஜிமன், இப்படியே விட்டனா செத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டுட்ருக்கான். ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டலாம். இல்லை வேண்டாம், அதோட முக்கியமான வேலை இருக்குது. உனக்கு ஹெல்த்தே சரியில்லை, இதை விட என்ன உனக்கு முக்கியமான வேலை? உன்னை பார்த்துக்கிறத விட என்னை பார்த்துக்கிறத தாண்டி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை சொல்லு, நான் பண்ணுறேன். இல்லை நானும் வருவேன். சரி, அப்படி என்ன முக்கியமான வேலையை பார்க்க போகிற? அது டாக்டரை பார்க்கணும். அதான் நான் சொல்கிறேன், உடம்பு சரியில்லைன்னா அப்போ டாக்டர் தான் பார்க்கணும். அந்த டாக்டர் இல்லை, டாக்டர் அரவிந்த். என்ன, அவர் ஏண்டா? அவருக்கு ஏதாவது உண்மை தெரியலாம்ல? என்ன உண்மை? அது அன்னைக்கு என்ன நடந்தது, ஏன் வைன் இறந்துருக்கா அப்படின்றது எனக்கு தெரியணும். சரிடா, முதல்ல உன் உடம்ப பாரு, அப்புறம் போய் பார்க்கலாம். இல்லை, எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான், அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜிமன் தான் எடுத்துகிட்டு கொடுக்குறான். இந்த டீயும் குடி, கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாத்திரையை போட்டு டீயும் குடிக்கிறான். இப்போ ஜக்கோக்கு எந்திரிக்கிறான். டீ அதுக்குள்ளேயா? அதெல்லாம் சரியாயிடும், மாத்திரை போட்டல, வா. உன் ஃபேஸே பார்க்க டல்லாக இருக்குடா, என்னை விடுறா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மினை கூட்டிகிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். அங்கே பியூன் தான் இருக்கார். என்னப்பா, நேற்று பார்க்கும்போது நல்லா இருந்த, இன்றைக்கி என்ன எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஜக்குவை பார்த்து கேட்குறாரு. இப்போ ஜிம்மின் தான், இல்லை மழையில் நனைஞ்சிட்டான், அதான் உடம்பு சரியில்லை. உடம்பு பார்த்துக்கோப்பா, இப்படியே ஜன்னி வர வரைக்கும் மழையில் நனைகிறது? ஏன்பா நீ கூட இருக்கி, நீ சொல்ல மாட்டியா? அதை நான் சொன்னேன், அவன் கேட்கல. இந்த காலத்து பிள்ளைங்களெலாம் என்ன சொல்கிறதோ போ. அண்ணா அதை விடுங்க, இன்றைக்கி அந்த டாக்டர் வந்துட்டாரா, அரவிந்த் டாக்டரு? வந்துட்டார்ப்பா, உள்ளே வேலையாக இருக்கார். நான் போயிட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன், சரியா? சரிங்கண்ணா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க. இப்போ பியோன் தான் போயிட்டு அந்த டாக்டரை பார்த்து, சார். என்னது? உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க சார். சரி, வர சொல்ல. சரிங்க சார். இப்போ அந்த பியோனை வெளியே உள்ளே இருக்கார், போங்க. ஆனால் எனக்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்கப்பா. அதெல்லாம் விட மாட்டேண்ணா. அப்போ சரி, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ ஜக்குக்கு ஜிம்னு தான் நேராக உள்ளே போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். இப்போது ஜங்குக்கு ஜிம்னு உட்காடுறாங்க. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? சார், பிரச்சனைலாம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன். அந்த டாக்டர் தான் இன்னன்ற மாதிரி ஜங்குவை பார்க்குறாரு. என்ன தெரிஞ்சுக்கணும்? அது
5 வருஷத்துக்கு முன்னாடி கிம்ஸ் குரூப்போட கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் கிம், அப்புறம் அவரோட பொண்ணு அம்மு, கடைசியில் நீங்கள் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து தான் பாடி வெளியே போயிருக்கு. எனக்கு அதை பற்றி தெரியணும், சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டாக்டருக்கு ஷாக் ஆகிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சதை இப்போ வந்து கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. முதல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது அது எப்படி இப்போ ஞாபகம் இருக்கும்? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. வேணால் ரெக்கார்ட்ஸில் எழுதியிருப்போம், அதை வேணால் படிச்சுக்கோங்க. இல்லை சார், ரெக்கார்ட்ஸில் அவங்க ஆக்சிடெண்ட்டில் செத்தாது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க ஆக்சிடெண்ட்டில் சாவலை அப்படின்னு சொல்கிறான். ஹலோ மிஸ்டர், அப்போ நான் தப்புன்னு சொல்கிறியா? டாக்டர் ப்ளீஸ், நாங்கள் வந்து இது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தேடிட்டுருக்கோம். இதை நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மை மட்டும்தான் தெரியணும். அப்புறம் அம்மு சாகலைன்றதும் எங்களுக்கு தெரியும். அவள் இன்னொருத்தவங்க ஐடென்டிட்டியை வச்சு வாழ்ந்துட்டுருக்கானு இப்போ எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். எங்களுக்கு அது மட்டும்தான் வேணும். ப்ளீஸ் டாக்டர். சரி, இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்கள் அவங்களுக்கு யார் அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக்கு வந்து ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மின் தான் சொல்லுன்ற மாதிரி கண்ணு காட்டுறான். நான் அம்மாவோட லவ்வர். என்ன அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. அம்மாவோட லவ்வரா? ம், அவங்க இறந்த அன்றைக்கி தான் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காணோம். அவங்கள இத்தனை வருஷமாக நான் தேடிட்டுருக்கேன். ஆனால் ஆனால் அவள் உயிரோடு எங்கேயோ இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டரோட கையை தான் பிடிக்கிறான். நீங்கள் லவர்னு நான் எப்படி நம்புறது? இப்போ ஜவுக்கு தான் அம்மா கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறான். இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்த இன்விடேஷன் எல்லாத்தையும் காமிக்கிறான். அதை பார்த்ததும், இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து கேட்குறீங்க, அதுவும் 5 வருஷம் கழிச்சு? இல்லை, எனக்கு அம்மா உயிரோடு இருக்கான்னு தெரியவே தெரியாது. அவள் இறந்துட்டா மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை நினச்சிட்டே நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அம்மா உயிரோடு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அதை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்கள் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ளீஸ் எனக்காக நடந்த அன்றைக்கி என்ன உண்மைன்றதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அந்த டாக்டர் தான் யோசிச்சுட்டு, நான் சொல்கிறேன், ஆனால் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை, சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். அன்றைக்கி என்ன நடந்துச்சு? அது ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்கும். நான் அன்றைக்கி தான் டியூட்டி முடிச்சுட்டு கிளம்புனேன். நைட்டு ஒரு ஒரு 1 மணி இருக்கும். அந்த டைமில் தான் கார் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு 2 பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டாங்க. அப்போது எனக்கு டியூட்டி முடிஞ்ச டைம். நான் அதனால் அடுத்து எந்த டாக்டர் வராங்களோ அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு அடுத்த ஷிஃப்ட் வர டாக்டர் வந்து லீவு. அதை காலையில் வரைக்கும் வச்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். பேஷண்ட்டோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்டதுக்கு, கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ரெடி அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து காமிச்சாங்க. கூட 2-3 போலீஸும் இருந்தாங்க. அப்போ அந்த போலீஸும் சொன்னாங்க, டாக்டர், செத்தது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் கிம், அப்புறம் அவரோட பொண்ணும் தான். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரியே இல்லையே. ஆமாம், இது ஆக்சிடென்ட் கேஸ் கிடையாது. ஆனால் இந்த விவகாரத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வராதீங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்க சொன்னால் கொடுங்க, இல்லைனா நாளைக்கு நீங்கள் இந்த வேலையில் இருக்க முடியாது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு. என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, இது உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு உயிரும் இந்த வேலையும் வேணான்னா நீங்கள் எதை வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த டாக்டர் தான் பயந்துட்டு, சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், ப்ரொசீஜர்லாம் நிறையா இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த போலீஸும் வெளியே போயிடுறாரு. இப்போது அந்த டாக்டர் தான் நர்ஸை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, இவங்க 2 பேரையும் அந்த ரூமுக்கு தள்ளிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இப்போது 2 பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய ஆள் கொன்று எப்படி புதைக்கிறானுங்க பார். சி, எல்லாம் பணத்துக்காக வெறி பிடிச்ச நாய்ங்களாக இருப்பானுங்க போல். புலம்பிக்கிட்டே தான் உள்ளே போகிறாரு. இப்போ க்ளவுஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தான் பார்க்குறாரு. இவங்க செத்து எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ தான் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது டாக்டர். அந்த பொண்ணை பார்க்குறப்போ அவள் லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் நகருது. இப்போது டக்குன்னு அவர் கழுத்தில் தான் கை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஹார்ட் பீட் இருக்கு. இப்போ அந்த நர்ஸ் தான், என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை. இப்போது கிம்மோட பல்ஸே பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஹார்ட் பீட் இல்லை, அவர் இறந்துட்டாரு. டாக்டர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கு. என்ன சொல்கிறீங்க?
அப்படின்னு கத்துறா. சைலண்டாரு. இந்த பொண்ணு ஆல்ரெடி டெட்டுன்னு தானே ரிப்போர்ட்டில்? ஆமாம். இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா. அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா. உயிரோட பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நம்ம வேணால் போலீஸ்கிட்ட. ஆல்ரெடி அவங்களே கொண்டு தாங்க கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது அவங்களே கொண்டு போட்டுருவானுங்க. டாக்டர், இப்போ என்ன பண்ணுறது? இரு, யோசிப்போம். இப்போதைக்கு இந்த பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போய் காப்பாற்றணும். எப்படி டாக்டர்? போலீஸ் எல்லாம் வெளியே நின்றுட்டுருக்காங்க. இந்த பொண்ணை வெளியே எடுத்துகிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்களே. அதான் தெரியல. இவங்க சைட்லேருந்து யாருமே வரலையா என்ன பாடி வாங்குறதுக்கு? தெரியல சார், ஆனால் எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. சரி, இரு, யாராவது வெளியே நிற்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ டாக்டரும் அந்த நர்ஸும் வெளியே வராங்க. லைட்டாக கதை ஓப்பன் பண்ணால் அந்த போலீஸ் பேசுகிறதெல்லாம் கேட்குது. அமைதியார் அப்படின்னு டாக்டர் தான் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? சை, டென்ஷன் ஆகுது. இவங்களே கொல்லுவாங்க, கடைசியில் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு கேஸை முடிப்பாங்க. இதெல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சார், என்ன சார் பண்ணுறது? அவங்களாம் பெரிய இடத்த ஆளுங்க. அவங்கள போய் பகைச்சிக்க முடியுமா? அதனால தான்டா வேறு வழியெல்லாம் வாயை மூடிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி சார், பாடி வாங்கிட்டு போக யார் வந்திருக்கா? அதுவா, ஊர்லேருந்து அவன் புள்ள வரானா, அவங்ககிட்ட கொடுத்து விட்ற வேண்டியதான். எல்லா டாக்குமெண்ட்லேயும் சைன் வாங்கிட்டு தள்ளி விட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க பேசிட்டு. இப்போ அந்த நர்ஸ் தான், டாக்டர் வெளியே அவங்க நின்றுட்டுருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது? ஷூ, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. என்ன டாக்டர் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் இரு. இந்த பொண்ணு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உயிரோட வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. டாக்டர், இப்போ அந்த பொண்ணை வெளியே கொண்டு போனால் தான் காப்பாற்ற முடியும். என்ன பண்ணுறது? இப்படியே வச்சுருந்தா இறந்துருவா டாக்டர். இரு, யோசிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் இன்னொரு பாடி இருக்கு. இதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி தானே? ஆமாம் டாக்டர். ஓகே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. யாருக்கும் கால் பண்ணுறாரு. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். அரவிந்த். டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது சொல்லுங்கள். யார்கிட்ட சார்? சீஃப் டாக்டர். ஓகே டாக்டர், இங்கே ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கா, மார்ச்சரிக்கு வந்து. என்ன சொல்கிறீங்க? இப்போ டாக்டர் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஹரிஷோ, பல்ஸ் இருக்கா என்ன? பல்ஸ் இருக்கு டாக்டர். ஆனால் அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் தெரியல. இந்த ரூமை விட்டு வெளியே வரவும் முடியல. போலீஸ் வேறு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? டாக்டர், எனக்கு தெரியும் டாக்டர். ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல டாக்டர். அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு தோணுது. அந்த பொண்ணு சாகணும்னு நினைக்கல டாக்டர். சாகணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் உயிர் போயிருக்கும். அந்த பொண்ணு மூஞ்சில் ஆசிட் ஊற்றிருக்காங்க. அப்படி இருந்துமே இன்னும் அந்த பொண்ணு எதுக்காகவோ உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கா. யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களான்ட்டு. அதான் டாக்டர் கேட்குறேன், எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றலாம். நீ சொல்கிறது புரியுது, ஆனால் இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? டாக்டர், நம்ம பார்த்துக்கலாம் டாக்டர். எவ்வளவோ பண்ணியிருக்கோம், எத்தனையோ உயிர் போயிருக்கு. ஒரு உயிரை காப்பாற்ற தானே போகிறோம். சரி, எனக்கு புரியுது. அந்த பொண்ணுக்கு பல்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண. ஓகே டாக்டர். பல்ஸை செக் பண்ணுறாரு. பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு. அப்போனா ரொம்ப நேரம் அங்கே வச்சுருக்க முடியாது. நீங்கள் சீக்கிரம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடு. அதான் எப்படி டாக்டர்? பின்னாடி வழி இருக்குல்ல, பின்னாடியும் போலீஸ் நிற்கிறாங்க. ஓ ஷிட், இப்போ என்ன பண்ணுறது? டாக்டர், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னது? ஆல்ரெடி ஒரு பாடியை நாங்கள் இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். அந்த பாடிக்கு பதிலாக இந்த பொண்ணை இது பண்ணி நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இது ஆமான்றதை மட்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? சரி, ஓகே, நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் இறங்கி கீழே வராரு. இப்போது நர்ஸ் தான் பார்த்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரை மாற்றி வைக்கிறாங்க. அம்முவை ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் ஃபுல்லாக சுருட்டிட்டு இப்போது வெளியே தான் தள்ளிட்டு வராங்க. போலீஸ் ஆல்ரெடி வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஹலோ டாக்டர், பாடி எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? இது உங்களுக்கான இது இல்லை, இது ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடி. அங்கேருந்து 2 பேர் நடந்து வராங்க. டாக்டர். சைன் பண்ணிவிட்டு பாடி எடுத்துகிட்டு போங்க. அவங்க கண் கலங்கிக்கிட்டே சைன் பண்ணுறாங்க. இதை போலீஸ்காரங்க பார்த்துட்டு அவனுங்க அவன் வேலையை பார்க்க போயிடுறானுங்க. இப்போது ஸ்ட்ரக்சரில் தான் தள்ளிட்டு போகிறாங்க. இது அந்த டாக்டர் நர்ஸும் பார்த்துட்டு திருப்பி மார்ச்சரி ரூம்குள்ளே போயிடுறாங்க.
இப்போது போலீஸ்காரங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நேராக அந்த ஸ்ட்ரக்சர் தான் சீஃப் டாக்டர் கிட்ட தான் வருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த டாக்டர் தான் அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல. நாங்கள் செஞ்சது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் காப்பாற்றுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணோட பாடி உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் போயிடுறாங்க. இப்போ சீஃப் டாக்டர் தான் நர்ஸை பார்த்துட்டு சீக்கிரம் தள்ளிட்டு வாங்க அப்படின்ட்டு நேராக 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட்டான ஆப்ரேஷன் தியேட்டர் தான். இப்போது நேராக அந்த ரூம்குள்ளே தான் விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அம்மாவோட பல்ஸ் தான் பார்க்குறாங்க. டாக்டர் இன்னும் பல்ஸ் இருக்குது, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபேஸில் பார்த்தா ஃபுல்லாக செஞ்சிருக்கு. டாக்டர் இவ்வளோ தலையில் வேறு அடிபட்டிருக்கு, உயிர் பழைக்க வைக்க முடியுமா? எல்லாமே கடவுள் கையில் தான், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே ஒரு 2 நர்ஸு டாக்டர் எல்லோரும் சேர்ந்து அம்முக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தலையில் இருக்க காயத்தெல்லாம் தொடச்சிட்ருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டாக்டர் நர்ஸ் தான் மோச்சரி நின்றுட்டுருக்காங்க. டாக்டர் இப்போ எப்படி பாடியை கொடுக்குறது? வேறு வழி இல்லை, எப்படியா டிலே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த பாடியை அவங்க சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கொடுக்கணும். அப்படி இருக்கும் போது இதை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன டாக்டர் பண்ணுறது? சீஃப் டாக்டர் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வேளை அந்த உயிரை காப்பாற்றிட்டா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிப்போம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அம்முக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த நர்ஸ் தான் டாக்டர் இன்னும் பல்ஸ் லோவாகவே இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கும் இறக்கணும்னு தோணலை, அப்படி இருக்கும் போது நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது ஒரு 1/2 hour கழிச்சு தான் ஹார்ட் பீட் வேகமாக ஆரம்பிக்குது. டாக்டர் we done it. அங்கே இருக்க நர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. மார்ச்சருக்கு போன பாடியை கடைசி நேரத்தில் உயிரை காப்பாற்றியாச்சுன்னும் போது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போது அந்த சீஃப் டாக்டர் தான் வெளியே வந்துட்டு இன்னொரு டாக்டர் கால் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணிட்டு ஹலோ டாக்டர், என்னாச்சு? காப்பாற்றியாச்சு, தேங்க் காட். எனக்கு இப்போ தான் டாக்டர் நிம்மதியாக இருக்குது. ஆனால் ஓகே, பட் ரொம்ப நேரத்துக்கு இப்படியே வச்சுருக்க முடியாது, யாராவது கண்டுபிடிச்சிட்டா பெரிய ரிஸ்க் ஆகிடும். எனக்கு புரியுது டாக்டர், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ வந்து பாடி வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அந்த பர்சன் யாருன்னு பார்க்கல, அவங்களுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தாங்கன்னா இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லி அந்த பொண்ணை வேறு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட சொல்லிடலாம். இங்கே வேறு யாராவது ஒருத்தவங்கள கணக்கு காமிச்சு அனுப்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அந்த பர்சன் எப்போ வருவாங்கன்னு தெரியலையே, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சீஃப் டாக்டர் தான் அந்த டாக்டரை பற்றி கேட்குறாங்க. நான் இன்னும் மார்ச்சூரில் தான் இருக்கேன் டாக்டர், என்னால் வெளியே போக முடியல, போலீஸ் இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வாங்க, வந்துட்டு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு என்னை வந்து பாருங்கள். டாக்டர் அவங்க வெளியே வந்தாலும் கேள்வி கேட்பாங்க, என்னை பார்க்க வரேன்னு சொல்லுங்கள், ஒரு எமர்ஜென்சியாக நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே டாக்டர், சீக்கிரம். இப்போ அந்த டாக்டர் தான் ஃபோனை வச்சுட்டு நர்ஸை பார்க்குறாரு. என்ன டாக்டர் காப்பாற்றிட்டாங்களா என்ன? காப்பாற்றிட்டாங்களா? சீஃப் டாக்டர் கூப்பிட்டாரு, நம்ம ஃபஸ்ட்டு போய் அங்கே பார்த்துட்டு வந்துடும். ஆனால் என்ன சொல்லிட்டு வெளியே போவோம்? வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நர்ஸ் தான் வெளியே வராங்க. வந்துட்டு அந்த ரூம் டோரை தான் லாக் பண்ணுறாங்க. இதை போலீஸ் பார்த்துட்டு டாக்டர் என்ன பண்ணுறீங்க? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சா இல்லையா? ரூம் எதுக்கு லாக் பண்ணுறீங்க? எனக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சியான வேலை வந்திருக்கு, நான் போயிட்டு வரேன், இதை முடிச்சுட்டு போங்க. ஹலோ, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோன்ட்டு, நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? இங்கே நீங்கள் டாக்டரா இல்லை நான் டாக்டரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரியா, எல்லாமே நடந்துடாது உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் தான் போகிறாரு. பின்னாடி அந்த நர்ஸும் போகிறா. இந்த போலீஸ்காரனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. சார் என்ன சார் ஆச்சு? இல்லைடா, இந்த டாக்டர் ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுது, வா என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனும் பின்னாடி மறைஞ்சு போகிறான். இது அந்த நர்ஸ் பார்த்துருச்சு. டாக்டர் அவங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுது, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீஃப் டாக்டர் தான் பார்க்குறாரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், எதுக்கு இவ்வளோ நேரம்? இப்போ அந்த டாக்டர் தான் சீஃப் டாக்டர்கிட்ட கண்ணு காமிக்கிறாரு, பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி. இப்போ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் பற்றி உங்ககிட்ட பேச வேண்டியதாக இருந்துச்சு, எவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணுறது? இல்லை டாக்டர்,
ஒரு போஸ்ட்மார்ட்டம் வந்துருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரத்துக்கு அதை விட இது முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நான் 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சாரி டாக்டர், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த போலீஸ் தான், சார் அவர் இந்த வேலைக்காக தான் சார் வந்திருக்காரு, நீங்கள் தான் சார் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டீங்க. ஏன்னா எனக்கு சின்ன டவுட் இருந்துடா, இந்த ஆள் பார்க்குற பார்வையே சரியில்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 போலீஸும் பேசிக்கிட்டே திரும்பி போயிடுறாங்க. இப்போது அந்த சீஃப் டாக்டர் தான் அவரை கூட்டிகிட்டு 3rd ஃப்ளோர் போகிறாரு. சார் இங்கேயா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா அங்கே அம்மு தான் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. இப்போ அந்த அரவிந்த் டாக்டருக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. இந்த பொண்ணை காப்பாற்றிட்டோன்ற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பரவாயில்ல விடு, நீ சொன்னது தான், எப்படியோ ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சில்ல. ஆனால் இந்த பொண்ணை இதே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது, தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும். ஒன்று இந்த பொண்ணை வேறு இடத்துக்கு மாற்றி ஆகணும். அதான் டாக்டர் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொண்ணோட அப்பாவும் இறந்துட்டாரு. யார் அந்த பொண்ணை வாங்க வருவாங்கன்னு தெரியல. அவங்கக்கிட்ட தான் இதை பற்றி எல்லாத்தையும் சொல்லணும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது நர்ஸ் தான் வந்து கதை தட்டுறாங்க. சீஃப் டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டதும், சரி நீங்கள் எங்கே நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் தான் வெளியே வந்து, என்னது சார், ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் தான் வரணும் சார், ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. சரி இரு வரேன். இப்போது அந்த அரவிந்த் டாக்டரை பார்த்து, இங்கேயே இருந்து நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் தான் வெளியே வேகமாக வராரு. வந்து பார்த்தா தேவங்க தான் மேலே ஃபுல்லாக ரத்தம், ஸ்ட்ரக்சரில் ஒயின் படுத்துருக்கா. டாக்டர் இப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், அவளை எப்படியே காப்பாற்றுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. பல்ஸ் பார்க்குறாங்க, கொஞ்சம் லோவாக இருக்குது. நர்ஸ் சீக்கிரம் எமர்ஜென்சி வார்டு தள்ளிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இப்போது வேகமாக ஒயினை தான் தள்ளிட்டு போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க தான் நேராக ஸ்ட்ரக்சரில் உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. நர்ஸ் சிபிஆர் ரெடி பண்ணுங்கள். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் தேவங்க தான் அவன் மேலே ஃபுல்லாக ரத்தம், ஒயினை தூக்கிட்டு வந்திருப்பான். ஒரு மாதிரி பதட்டமாகவே நின்றுட்டுருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணி. கடவுளே ப்ளீஸ் ஒயினை எப்படியே காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்கான். இப்போது ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து டாக்டர் தான் வெளியே வராங்க. டாக்டர் என்னாச்சு, என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. உங்கள் ஒய்ஃபை எங்களால் காப்பாற்ற முடியாது. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறா. இங்கே பாருங்கள், பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆகிருக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில். அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றினா கூட அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் மீறி ஆப்ரேஷன் பண்ணோன்னா அவங்க பிழைக்கிறது வெறும் 1% தான் அப்படின்னு சொல்கிறாரு. தியோங்க்கு அந்த உலகமே நின்று போன மாதிரி இருக்கு. அவன் கண்ணில் மட்டும் கண்ணீர் நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறீங்க, அவளை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணாலுமே பிழைக்கிறதுக்கு 1% சான்ஸ் தான் இருக்குது. பரவாயில்ல, அந்த 1% இருக்குல்ல, அவளை காப்பாற்றுங்க. அவள் எனக்கு உயிரோட வேணும், அவ்வளோதான். என் ஒயின் எனக்கு உயிரோட வேணும். இங்கே பாருங்கள், உங்களோட வலி எனக்கு புரியுது, ஆனால் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். சரி, அதுக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசுகிறதுனா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கண்ணு முடிச்சிட்டாளா? அப்படின்னு சொல்கிறாரு. நர்ஸ் இவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ நர்ஸ் தான் தயங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒயினை தான் காமிக்கிறாங்க. தியோங் தான் வேகமாக போயிட்டு ஒயினோட கையை பிடிக்கிறான். ஒயின்மா, ஒயின் இங்கே பாரு, தியோங்கடா, தியோங்க இருக்கேன், நான் பக்கத்தில் தான்டா இருக்கேன். தியோங் உனக்கு ஒன்றும் இல்லை சரியா? நான் பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்னம்மா? அங்கிள் கிம்க்கும் அம்மாக்கும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நீ சரியானதும் போய் பார்க்கலாம் சரியா? இல்லை, எனக்கு ஏதோ தப்பாக படுது, நம்மளை கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு வயனுக்கு மூச்சு திணறுது. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகும் சரியா? ஒன்றும் இல்லை, அங்கே அப்பாவும் அம்மாவும் சேஃபாக தான் இருப்பாங்க. நீ அதை பற்றி யோசிக்காத சரியா? இல்லை, நான் பேசணும்,
அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறா. இப்போ தேங் தான் யோசிச்சு பார்க்குறான். வர வழி ஃபுல்லாக கால் பண்ணியிருப்பான், ஆனால் ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வந்திருக்கும். நீ சரியாகி வா, அப்புறம் பேசலாம். இல்லை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிற வாயினை. இப்போது இந்த கான்வர்சேஷன்லாம் டாக்டர் இன்னும் கேட்டுட்டு தான் வந்திருப்பாரு, அந்த சீஃப் டாக்டரு. தயம், டாக்டர் ஒரு 5 நிமிஷம் வெளியே வரீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ வரேன், நான் வந்துடுறேன்டா, ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தியோங் தான் வேகமாக வரான் வெளியே. என்ன டாக்டர், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் மிஸ்டர் கிம்மோட பையனா? ஆமாம் டாக்டர், அவரோட பையன்தான். சரியா போச்சு. அப்போது உங்கள் சிஸ்டர் தான் அம்முவா? ஆமாம் டாக்டர். ஏன் டாக்டர், என்னாச்சு? அது இந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல டாக்டர், என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போது தேவங்க அதை கேட்க கேட்க அவன் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அப்போ எங்கள் அப்பா, உங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியல. அவர் ஏற்கனவே இறந்து தான் வந்தார். ஆனால் உங்கள் தங்கச்சி அம்முவை மட்டும் எங்களால் காப்பாற்றி வைக்க முடிஞ்சிச்சு. எங்களால் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியல. யார் வருவான்னு தெரியாமல் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசுனதை வச்சு தான் நான் கேட்டேன். அம்மு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் தான் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஆல்ரெடி டாக்டர் இருக்கிறத பார்த்துட்டு, டாக்டர் இவர் அந்த பொண்ணோட அண்ணன். என்ன அப்படின்னு ஷாக்காக பார்க்குறாரு. டாக்டர் இவர் தான் உங்கள் தங்கச்சி காப்பாற்றினது லாஸ்ட் மினிட்ல. எங்களுக்கு இவர் இன்ஃபார்ம் பண்ணலனா எங்களால் காப்பாற்றிருக்க முடியாது. இப்போது அந்த டாக்டரோட கையை தான் பிடிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகுங்க, அவங்கள காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே அம்மா தான் பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் தேவங்க தான் 2 ஸ்டெப் பின்னாடி போய் விடாறான். அவன் வாயிலே கை வச்சுக்கிட்டு அவன் அழுதுகிட்டே அம்மாவை பார்க்குறான். அம்மோ அம்மோ அப்படின்ற மாதிரி பொறுமை கிட்டக்க போகிறான். இப்போ டாக்டர் தான், இங்கே பாருங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எட்ட இருந்தே பாருங்க. எப்படி டாக்டர், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த டாக்டர் தான், இங்கே பாருங்க, அந்த பொண்ணோட மூஞ்சில் ஆசிட் ஊற்றிருக்காங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காப்பாற்றியாச்சு. அவங்கள இப்படியே வச்சிருக்க முடியாது. அவங்க இங்கே இருந்தால் ரொம்ப ஆபத்து. இந்த பொண்ணு உயிரோடு இருக்கான்னு வெளியே தெரிஞ்சாலே போலீஸ்காரங்களே கொண்டுருவாங்க. என்ன? ஆமாம், நாங்களே எங்களோட ரிஸ்கில் தான் இந்த பொண்ணை காப்பாற்றிருக்கோம். எப்படியாவது இந்த பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க. அதுதான் அந்த பொண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கும் அதுதான் நல்லது. எனக்கு தெரிஞ்சு உங்களையும் பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த சீஃப் டாக்டர் சொல்கிறாரு. இப்போ தேவங்க தான் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். நேராக ஏர்போர்ட்லேருந்து தான் தேவங்க வேணும் வெளியே வந்துட்டு அவங்க பிக்கப் பண்ண வந்த காரை தான் தேடிட்டு இருப்பாங்க. அப்போது டிரைவர் தான் வந்து, தேவ், ஆமாம், கிம் சார் அனுப்புனாரு. ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னதும் இப்போ தேவங்க தான், அப்பா அனுப்பியிருப்பார் போல். சரி தயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைனும் 2 பேரும் வந்து காரில் தான் ஏறுறாங்க, லக்கேஜ்லாம் வச்சுட்டு. இந்நேரம் அம்முக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல, சின்ன பொண்ணாக இருந்தா பாரு, கடைசியில் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வைன் சொல்லி சிரிக்கிறா. இப்போ தேங் தான், மேடம் பார்த்தியா, கடைசியில் என் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆமாம் தேங், நீ சொல்லியிருக்கல. சரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டி. நாங்கள் அப்பயே ஜங்குக்கு வந்து அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டான், தூக்கியே தான் வச்சுருப்பான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஜங்கு கிட்டேருந்து ப்ராமிஸ் வாங்கினா அம்மோ, நான் வளர்ந்து வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. சொன்ன மாதிரி கடைசியில் ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் சிரிக்கிறான். ஆமாம் தேங், பாரு, கடைசியில் அவங்க டெஸ்டினி அப்படி தான் இருந்திருக்கு. எங்கேயோ சுற்றி எங்கேயோ வந்து கடைசியில் அவங்க 2 பேரும் தான் ஒன்று சேர வச்சுருக்கு. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் இல்லாமல் சும்மாவே சின்ன வயசில் வந்து அம்மோ அந்த தாங்குவான். இப்போம் சொல்லவா வேணும், ஜக்குக்கெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சிரித்து பேசி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் கார் ரொம்ப ஸ்பீடாக போகுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான், எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, பொறுமையாக போங்க. சார் டிராஃபிக் இல்லை அதான். இல்லைன்னா என்னப்போ ஸ்லோவாகவே போங்க. அப்படிலாம் போக முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் இன்னும் வேகமாக அழுத்துறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சதும் இப்போ தேங்கோட கையை தான் தள்ளி விட்டுட்டு
டக்குன்னு டோரை திறந்துட்டு குதிச்சிடுறான். தியோங் என்னது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள முன்னாடி ஒரு லாரி வருது. வயன் யோசிக்காம டக்குன்னு தேங்கோட டோரை ஓப்பன் பண்ணி தேங்க தள்ளி விட்டுடுறா. வயன் இவன் உருண்டு போய் விடுறதுக்குள்ள லாரி காரை அடித்து தூக்கிடுது. தேங் முடிச்சு பார்க்கும்போது கார் கவுந்து கிடக்குது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக கிட்டக்கு ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா வயன் அவன் மேலே ஃபுல்லாக ரத்தம். அவள் மயக்க போட்ட ஸ்டேஜில் கிடக்குறா. வயன் இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை தான் திறந்து வயனை தூக்கி வெளியே போடுறான். இங்கே பாரு கண்ணு முடிச்சு பாருடி இங்கே பாரு ஏன்டி இப்படி பண்ண. அவன் தலையில் தான் கை வச்சிருப்பான். பார்த்தா அது ஃபுல்லாக பிளட்டு. வயன் வயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுற்றி முற்றி பார்க்குறான். யாரும் காணோம். தூரத்தில் ஒரு ஆட்டோ தான் வருது. இவன் கை காட்டுறான். அந்த ஆட்டோக்காரன் பார்த்துட்டு என்ன கார் கவுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்டக்கு வராரு. என்னப்பாச்சு? அண்ணா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுண்ணா, ஹாஸ்பிட்டல் போகணுண்ணா, சீக்கிரம்ண்ணா. சரிப்பா வாப்பா அப்படின்னதும் இப்போ ஒயனை தான் தூக்கிட்டு ஆட்டோவில் போட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அதை தான் நினச்சி பார்க்குறான். அப்போது இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குதா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறான். இப்போது அம்மாவை தான் பார்க்குறான். அவனால் பார்க்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டாக்டர் இங்கேருந்து வெளியே எப்படி கூட்டிகிட்டு போகிறது? அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு வேறு ஒரு ஊரில் டாக்டராக இருக்கார். அவர்கிட்ட சொல்லி அம்மா அவங்க ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாருப்படி பண்ண சொல்கிறேன் அப்படின்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போது நர்ஸ் தான் வேகமாக வந்துட்டு சீஃப் டாக்டர் என்னாச்சு? வயன் அந்த பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்குது. இப்போ சீஃப் டாக்டர் தான் வேகமாக ஓடுறாரு. இப்போ தேங் தான் அம்மாவை பார்க்குறதா வயனை பார்க்குறதா என்னன்னு புரியல. டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ தேங் தான் வேகமாக வரான் வயனை பார்க்குறதுக்காக. டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வயனை கூல் டவுன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் கூலாக இருங்க. தேங் இப்போ தேங் தான் வயன் வயன் ஒன்றும் இல்லைம்மா, நான் கூட தான் இருக்கேன். எங்கே போனேன்? ஃபோன் பண்ணியா? அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு கேட்குறா. இப்போது தேங்கோட கண்ணெல்லாம் கலங்குது. சீஃப் டாக்டர் தான் தேங்கோட ஷோல்டரை பிடிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, அவங்க வருவாங்க. என்னாச்சு? உண்மையை சொல்ல தேவ், என்னாச்சு? நீ இப்படி கண் கலங்க மாட்டேன், சொல்லு என்னாச்சு? இப்போ அந்த சீஃப் டாக்டர் தான் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு போய் தள்ளி நிற்கிறாரு. சொல்லு தேவ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. தேவனுக்கு சொல்லவே முடியல. அவனுக்கு தொண்டெல்லாம் அடைக்குது. அது அது சொல்லு தேவ், என் மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்னு கேட்குறா. இப்போது தேவங் தான் எல்லாத்தையும் சொல்கிறான். ஒயின் கண்லேருந்து நான் ஸ்டாப்பாக கண்ணீர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு ஒயின், அழாத, ஒன்றும் இல்லை, அம்மா நல்லா தான் இருக்கா. நம்மவை பார்க்கணும். என்ன சொல்கிற? அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் தேவம், ப்ளீஸ், கடைசியாக கேட்குறேன். ஏய் என்னடி பேசுகிற அப்படின்றான். ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது அவனால் எதுவும் சொல்ல முடியல. இப்போது டாக்டர் தான் பார்க்குறான். நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஒயினை தான் ஒரு ஸ்ட்ரக்சரில் மாற்றி பொறுமையாக அம்மா இருக்க ரூமுக்கு தான் தள்ளிட்டு போகிறாங்க. நர்ஸ் யாரும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரூம்குள்ளே தான் தள்ளிட்டு போகிறாங்க. ஒயின் தான் திரும்பி அம்மாவை பார்க்குறா. அவளால் பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி கண்ணு கலங்குறா. அம்மு அம்மு அது அவளால் எமோஷனில் தாங்க முடியல. இப்போ சீஃப் டாக்டர் தான் மேம் ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடும். எப்படி எப்படி இருக்கா அவ? மேம் அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் காப்பாற்றிடலாம். ஆனால் ஃபேஸ் மட்டும் சர்ஜரி பண்ணி ஆகணும். ஆசிட் பட்டத்தில் அவங்களோட ஸ்கின் பயங்கரமாக பாதிச்சிருக்கு. இப்போது அவன் தான் அழறா. இங்கே பாரு வயன், அழாதடி, அம்மாவை தான் காப்பாற்றிட்டாங்களடி, அழாதடி, இங்கே பாரு. இல்லை அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அவள் கண்டிப்பாக உன்னை பக்கத்தில் எல்லாம் தேடியிருப்பாள் தயாங் அப்படின்ட்டு இப்போ தேவங்க பார்த்தா கேட்குறா வயனு. இப்போ தேவங்களோட கண்ணெல்லாம் கலங்குது. தேவங் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன பேசுகிற? பண்ணு தேவம். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கின யாரையும் நீ சும்மா விட மாட்டேன்ட்டு இப்போ தேவங் தான் பார்க்குற அம்முவை.
பண்ணுத்தையோ, அவங்க யாரையும் நீ உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. விட மாட்டேன்டி, கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். வயந்தான் அவள் கண்ணை மூடுறா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வெளியே வருது. இப்போ வயந்தான், இப்போ அம்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை மேம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க வாழணுன்றதில். அதனால தான் எங்களாலுமே லாஸ்ட் மினிட்ல காப்பாற்ற முடிஞ்சது. அவங்களோட லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் நின்று போராடி இருக்காங்க. அவங்களுக்கு வாழணும்னு ஏதோ ஒன்று நினப்பு மனசில் இருக்குது. அதனால தான் கடைசி வரைக்கும் அவங்க உயிரை விடாமல் வச்சுருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. வயலுக்கு அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மாவோட மனசில் ஏதோ ஒன்று இருக்கு அப்போ அப்படின்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே தோணுது. இப்போ வயந்தான் டாக்டரை பார்த்து, டாக்டர் நான் ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்கள், நான் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இருப்பேன் அப்படின்னு கேட்குறா. இப்போ தேவன் தான், என்ன பேசுகிற வயன், அமைதியாக இருத்தேன், நான் உண்மையை மட்டும் தான் கேட்குறேன். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் எங்களால் தாக்கு பிடிச்சி வைக்க முடியும். அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும்னு தேவங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு எவ்வளோ பாசிபிள் இருக்கு நான் பிழைக்க? இப்போ தேவங்க தான் பார்க்குறாரு டாக்டர். சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்கிறான். அவனை பார்க்காதீங்க, என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ டாக்டர் தான் வயனை பார்த்து 1% தான் இருக்குது. வயன் தான் சிரிக்கிறா. அவ்வளோ பெயின் மனசுக்குள்ள. திரும்பி அம்மாவை தான் பார்க்குறா. தேவம் இங்கே பாரு, எதுவும் சொல்லாத. இங்கே பாரு, உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனால் இது நான் உனக்காகவும் நம்ம டெபிக்காகவும் அம்முக்காகவும் தான் இதை நான் முடிவெடுக்கிறேன். டாக்டர் இப்போ டாக்டர் தான் பார்க்குறாரு. நீங்கள் எனக்கு சர்ஜரி பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணுவீங்களா? என்னதை? என்னோட முகத்தை அம்முக்கு தர முடியுமா? அவளுக்கு வாழணுன்ற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவளால் இந்த முகத்தோடு வாழ முடியாது. அதுக்காக தான் கேட்குறேன், பண்ணுவீங்களா அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்குறா. இப்போ டாக்டர் தான் தேவங்க பார்க்குறாங்க. தேவம் கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக இருக்குது. வைன் என்ன பேசுகிற நீ? தேவம், டாக்டர் சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல. என்ன தான் பண்ணாலும் நான் பிழைக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும் போது உங்கள் கூட இல்லைன்னாலும் என்னோடய ரூபத்தில் உன் கூடவும் நான் டெபி கூடவும் அம்மாவோட உடம்புல நான் கண்டிப்பாக இருப்பேன். டெபிக்கு ஒரு நல்ல அம்மாவா அம்மா இருப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட கையை பிடிச்சி சொல்கிறா. என்ன பேசுகிறடி? ப்ளீஸ் தேவங், எனக்காக ப்ளீஸ், இதான் என்னோட கடைசி ஆசை, செய்வியா? என்னடி கடைசி ஆசைன்னா? ப்ளீஸ், என்னால் முடியல, என்னை புரிஞ்சுக்கோ தேவங், நான் கூட தான் இருப்பேன். இந்த நேரத்தில் நான் இல்லைனா டெபி தவிச்சிருவான். அவனுக்கு நான் இல்லைன்றதே தெரியக்கூடாது. அவனை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? அம்மு கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அம்மு அவள் ஏதோ வாழணுன்ற நோக்கத்தோடு இருக்கா. அதே மாதிரி இந்த நிலைமைக்கு ஆளாக்கின யாரையும் நீ சும்மா விடக்கூடாது. எனக்காக செய்வியா அப்படின்ட்டு தேவோட கையை பிடிச்சி கேட்குறா. சரி, லவ் யூ தேவ் அப்படின்னு சொல்கிறா. லவ் யூ. எந்த பொண்ணு இதை செய்வாள்னு எனக்கு தெரியல, ஆனால் அவளுக்கு நீ இன்னொரு வாழ்க்கையே கொடுத்துருக்க. டாக்டர் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வயந்தா டாக்டரை பார்த்து கேட்குறா. இப்போ தேவங்க பார்க்குறாரு டாக்டர். அவனும் எதுவும் சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்டுறான். தேவங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேங்க்ஸ் டாக்டர். இப்போது அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வயந்தான் தேவங்க பார்த்து, தேவம் நான் டெபியை பார்க்கணும், வீடியோ கால் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. தேவனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபோன் எடுத்து தான் டெபி கால் பண்ணுறான். வயனோட அப்பா கூட தான் விளையாண்டுட்டு இருப்பான். இப்போ தேவன் கால் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களும் ஃபோன் எடுக்கிறாங்க. தேவங் என்ன போனதுலேருந்து ஒரு ஃபோனே காணோம். இல்லை டெபி கிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான். அப்படியா, இருங்க அவன் விளையாண்டுட்டு இருந்தான், அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு டெபி கிட்ட கொடுக்குறாங்க. டாடா, டெபி என்ன பண்ணுறீங்க? விளையாண்டுட்டு இருக்கேன் டாடா
அம்மா அம்மா இங்க. அம்மாவா? தோ பக்கத்தில் தான் இருக்காங்க. நீ கூட. சரி இரு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடுறான். ஒயின் கிட்ட தான் கொடுக்குறான். ஒயின் வந்து டெபியை பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டெபி, மம்மா இன்னும் வீடியோ ஆன் பண்ணு, எனக்கு தெரியல உன் மூஞ்சு. இப்போ சொல்லும் போது ஒயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இங்கே சிக்னல் இல்லைடா, அதான். அப்படியா, சரி சரி, எப்போ வருவ? நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா? நீ சமத்தா இருக்கணும், தாத்தா பாட்டியே கஷ்டப்படுத்தக்கூடாது, அம்மா வர வரைக்கும் சமத்தா சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கணும் சரியா? ம் சரிம்மா. ம், நீயும் பத்திரமா இரு, சீக்கிரம் வந்துடு. ம், வரேன்டா, சீக்கிரம் வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. என்னம்மா? ஒன்றும் இல்லைடா. சரி, நான் அம்மா அப்புறம் பேசுகிறேன். லவ் யூ. லவ் யூ டூ மம்மா. பாய் பாய். பாய்டா தங்கம். அவள் ஃபோனை வச்சதும் பயங்கரமாக அழறா. ஃபைன், இப்போ கூட ஒன்று கெட்டு போலடி. ஆப்ரேஷன். இங்கே பார்த்தேன், புரிஞ்சுக்கோ. நான் எப்படி இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன் சரியா? உனக்கு எப்போல்லாம் என்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீ அம்மாவை பாரு, கண்டிப்பாக நான் உன் கணக்கு தெரிவேன் அப்படின்னு சொல்கிறா. தியாங்க்கு அழுக நான் ஸ்டாப்பாக வருது. இப்போ தியாங் தான் ஒயினோட லிப்ஸில் பொறுமையாக கிஸ் பண்ணுறான். ஒயினும் பேக் கிஸ் பண்ணுறா. லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் தியாங். இப்போது டாக்டர் தான் வராங்க. தியாங், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, அம்மாவும் ஒயினையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தியாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபைன், ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூடா, அழாத அப்படின்ட்டு கண்ணை தொடச்சி விடுறா. கொஞ்சமாக சிரிடா, நான் போகிறப்போ உன்னோட சிரிச்ச முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. தேங் தான், என்னடி ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு கேட்கும் போது அவனால் எதுவும் சொல்ல முடியல. பெயின்லேயே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். தட்ஸ் மை தேங், பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரக்சரில் தான் தள்ளிட்டு போகிறாங்க. அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போகிற வரைக்கும் 2 பேர் கையும் ஒன்றா தான் இருக்கு. அந்த ரூம்குள்ளே போனதும் 2 பேர் கையும் பிரிஞ்சிருது. ஆனால் அது தாங்க முடியல, அங்கேயே கீழே உட்காந்து அழறான். இப்போது ஆஃப்டர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தா ஆப்ரேஷன் எல்லாம் முடியுது. ஒயனை தான் ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியே தள்ளிட்டு வராங்க. இப்போ தியாங் தான் கிட்டக்க வரான். இல்லை, நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் நிறுத்திடுறாரு. இல்லை, நான் பார்க்கணும். அவங்க என்கிட்ட சொன்னது தான், நான் செத்ததுக்கப்புறம் தியாங் என்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்காக ப்ளீஸ் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. தேங்காலையும் எதுவும் சொல்ல முடியல, அவனை விட்டுடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ மார்ச்சுரியில் தான் அம்மாவோட பாடிக்கு பதிலாக ஒயினோட பாடியை மாற்றி வச்சிடுறாங்க. அதேமாரி பாடியை வாங்கிட்டு அதை ஃபினரெல்லாம் பண்ணி முடிச்சிடுறான். அம்மாவோட ஐடென்டிட்டியை ஒயினோட தான் மாற்றிடுறான். அதுக்கப்புறம் இங்கேருந்து யூஎஸும் கூட்டிகிட்டு போயிருப்பான். இதை தான் இந்த டாக்டர் வந்து ஜங்கு கிட்ட சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அந்த கிளாஸ் எடுத்து கீழே வைக்கிறாரு. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு என்றைக்கும் அந்த சீக்வன்ஸ் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அந்த பையன் எப்படி தாங்கினான்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அவன் தங்கச்சி, ஒரு பக்கம் அவனோட ஒய்ஃபு, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணான். அவனை மாரிலாம் யாராலும் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை விட அவனோட ஒய்ஃப் ஒயன் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தாங்க தெரியுமா? தான் சாக போகிறேன்னு தெரிஞ்சும் அதை அந்த பையனுக்காக அவங்க செஞ்சாங்க. முக்கியமாக அந்த பொண்ணுக்காகவும். அந்த மாதிரிலாம் யாராலையும் செய்ய முடியாது. இப்போ அந்த டாக்டர் தான் நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் முகத்தை பார்த்தா அவ்வளோ கண்ணீர். அழுது அழுது அவன் முகமே செவந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இது எங்களுக்காக சொன்னதுக்கு. பரவாயில்லப்பா, அந்த பொண்ணோட லவ்வர்னு சொல்கிறேன், பத்திரமா பார்த்துக்கோப்பா. செத்து பொழைச்சி வந்திருக்கா. அவள் லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு தெரியுமா? கண்டிப்பாக அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சொன்னதுக்கு. இருக்கட்டும். ஜிம்மின் அதை கேட்டுட்டு ஒரு பக்கம் எமோஷ்னலாகி உட்காந்துருக்கான். ஸ்டன் ஆகிட்டு ஜங்குக்கு தான் அங்கேருந்து எந்திரிக்கிறான்.
தேங்க்ஸ் டாக்டர், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ திரும்பி ஜிமினை பார்த்தா தான் ஜிமின் அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கான். ஜிமின், ஆ என்ன, வா போகலாம் ஆ அப்படின்ட்டு இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வரான். ஜிமின் ஒரு மாதிரி அதையே நினச்சிட்ருக்கான். ஜங்கு, அப்போது அம்மாவோட லைஃப்பில் இவ்வளோ நடந்திருக்கா? எனக்கு இப்போ தோணுது, நேற்று அம்மா பண்ணதில் எந்த தப்பும் கிடையாதுடா. இது எல்லாத்துக்குமே அவங்க டிசர்வ் தான். இதை தாண்டி அவங்கள இன்னும் கொடூரமாக கொண்டிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷன் ஆகிறான். உனக்கு கோவம் வரலையாடா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். எனக்கு கோவத்தை தாண்டி எனக்கு இப்போ தயங்க பார்க்கணும். எவ்வளோ அனுபவிச்சிருக்கான், எல்லாம் என்னால் தானேடா, சொல்லு என்னால் தானே அப்படின்னு கேட்குறான். ஜங்கு, இல்லை, அவன் சொன்னது உண்மைதான். நான் அவன் ஃப்ரெண்டாக இருக்க தகுதியே கிடையாதுடா. அவனை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், எந்த நிலைமையில் நிற்க வச்சுருக்கேன். எல்லாம் எல்லாம் என்னாலடா. நான் யோசிச்சிருந்தேனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுடா. இன்னைக்கு தியோங் வயனோட சந்தோஷமாக இருந்திருப்பான், நான் அம்மாவோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுடா. திருப்பி தியோங்கோட முகத்தை என்னால் பார்க்க கூட முடியாத அளவுக்கு நிலைமையில் நிற்கிறேன்டா நான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். டே, ஒன்றும் இல்லைடா. இல்லைடா, என்னால் முடியல. டே, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. நீ கண்டிப்பாக தேங்க பாரு, அவன் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பான்டா. எப்பட்றா, எவ்வளோ பெரிய துரோகத்தை அவனுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? எப்பட்றா மன்னிப்பு கேட்க சொல்கிற? ஆ, அவன் மன்னிச்சாலும் எனக்குள்ளே இருக்க குற்ற உணர்ச்சி எனக்கு கொன்னுருண்டா. நான் கண்டிப்பாக அவன் முன்னாடி போக மாட்டேன்டா, போக மாட்டேன். ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கணும். அவன், அம்மு, டெபி, இவங்க 3 பேர் சந்தோஷமாக இருக்கத்த எனக்கு தூரத்துலேருந்து பார்த்தாலே போதும்டா. என்னடா பேசுகிற? இல்லைடா, நான் அவங்க கிட்டக்க போனாலே பிரச்சனை தான். வேண்டாம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து நடந்து போகிறான். ஜிமின் தான் அவன் பின்னாடியே போகிறான். நேராக ஒரு பீச்சுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு அலைக்கிட்ட தான் நிற்கிறான். அந்த காலில் இருக்க அலை வந்து அடிச்சுட்டு போகுது. அங்கே இருக்க வானத்தையும் அந்த அலையும் பார்த்துட்டே நிற்கிறான். இப்போ ஜிமின் வந்து, எங்கடா பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, உன்னை விட்டு நான் தனியாக போக மாட்டேன், கவலைப்படாத, நான் சாக மாட்டேன். நான் தேங்கும் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற வரைக்கும் கண்டிப்பாக நான் சாக மாட்டேன். நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டா, ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜிமின் தான் அங்கேருந்து போகிறான். போய் அவன் காரில் தான் உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து அந்த அலையே பார்த்துட்ருக்கான். இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தா தான் ஏர்போர்ட்டில் வயன் வந்து டெபியோடு விளாண்டுட்ருக்கா. அதாவது அம்மு, நம்ம வயன்னே சொல்லிக்கலாம். இப்போ தேங் தான், வயன் ஃப்ளைட்டு டைம் ஆச்சு, வா போகலாம். டே தூக்கு அப்படின்னு சொல்லி கையை விரிக்கிறான் டெபி. இப்போது தேங் தான் சிரிச்சுக்கிட்டே டெபியை தூக்குறான். என்னடா உனக்கு, ஆ என்ன, இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? டெபியை விட்டு எவெல்லாம் தனித்தனியாக போயிங்க, போங்க. டெபி உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அச்சோ, உன்னை பிடிக்காம இருப்போமாடா, உனக்காக தானே நான் இருக்கனே அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயின் தான் முறைச்சி பார்க்குறா. சரி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குனு அவள் பேக் இழுத்துட்டு அங்கேருந்து போகிறா கோவமா. இப்போ டெபி தான் அதை பார்த்து சிரிச்சிட்டு, இது தேவையா உனக்கு, எல்லாம் உன்னால தான், வாடா போவோம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போகிறான். இப்போது அங்கேருந்து கிளம்பி யூஎஸ் தான் போகிறாங்க. தியோங், வைன், டெபி இருந்த பழைய வீட்டுக்கு தான். இப்போ வைன் தான், தியோங் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோமா என்ன? ஏன் உனக்கு வேணாமா? இல்லை, உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். எனக்கு ஓகே தான். இது வைன், நான், டெபி இருந்த வீடு. அவ கூட இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அதை நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். அதுக்காக தான். அப்போ சரி, உனக்கு கஷ்டமாக இல்லை? இல்லடி, 5 வருஷம் இங்கே தானே இருக்கோம். வைன் நம்மளை விட்டு போய் 5 வருஷம் ஆயிடுச்சுல, எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். இப்போ டெபி தான், டேடா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, வந்து க்ளீன் பண்ணு
அதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் பின்னாடியே ஓடுறான். இப்போ அம்மு தான் பின்னாடி சிரிச்சுக்கிட்டே வரா. இப்போது ஆஃப்டர் ஒரு 1 இயர் கழித்து பார்த்தாதான் வயந்தா டிபியோட கார்டனில் விளையாண்டுட்டு இருக்கா. டிடி அது பண்ணாத, போடி கீழே, அப்புறம் அலர்ஜி வரும்டா. ம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்ணை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கான். அங்கே கார்டனிங் பண்ணியிருப்பாங்க. மூஞ்சி ஃபுல்லாக பாரு சேரு. யோ என்னடா பண்ணி வச்சிருக்க? உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. உனக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, உன் ஆட்டம் 4 நாள் தாங்க மாட்டேங்குது. அம்மா எந்திரிச்சு வா பாரு, கை காலெலாம் சேரு, நீ குளிக்கணும். ஆ காலை தானே குளித்தேன். அப்படி இருந்தாலும் இப்போ பாரு எப்படி இருக்க, இப்படியே வீட்டுக்குள்ளே வருவியா? அதெல்லாம் இல்லை, குளிச்சுட்டு தான் வரேன். மாட்டேன் அப்படின்ட்டு குடுகுடும் ஓடுறான். டெபி நில்லு, எங்கேயாவது வலிக்கு விழுந்துடாத, நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வயன் துரத்திட்டு ஓடுறா. டெபி ஓடும் போது அங்கே கால் தலைக்கு ஒரு பைப்பை தான் இடிச்சு விட்ருப்பான். அது டக்குன்னு அந்த கார்டனில் இருக்க தண்ணி ஓப்பன் ஆயிடுது, ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகுது. இப்போது வயன் தான், டிபி என்ன பண்ணி வச்சிருக்க? மாமா தண்ணி வருது, இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நான் ஏற்கனவே குளிச்சுட்டேன் டெபி, பரவாயில்ல வா வா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான். இப்போது டெபி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். மா கைப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. பையனுக்கு இதை பார்க்க சிரிப்பு வருது. டிபி போதுண்டா, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த தண்ணியில் நனைஞ்சு. இதை தூரத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பால்கனியில் தான் ஒரு பர்சன் நின்று பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனோட லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைலு. இப்போது பின்னாடிலேருந்து ஒரு பர்சன் தான் கையில் காஃபி கப்போட, ஜங்குக் ஆ என்னடா அவங்க விளையாடுறத பார்த்து சிரிச்சிட்ருக்க? இல்லைடா, அம்மாவோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம்டா, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இதை தாண்டா ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்க, ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து சிரிக்கிறியே, அதான் கேட்டேன். நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அவரோட சந்தோஷம் எனக்கு ஹாப்பியாக தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றை திருத்தவே முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜிம்மின் தான் இப்போ காஃபி சிப் பண்ணுறான். சரி இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டே இருக்கியே, இப்போ போய் பேச போகிற? பேசவா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அப்போ லைஃப் லாங் இப்படியே நான் பார்த்துட்டே இருந்துருவியா என்ன? எனக்கு அது போதும்டா. நான் தூரத்தில் இருந்தாலே சந்தோஷமாக இருப்பானா, அதை நான் பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருவேன். அது போதும்டா அப்படின்னு இப்போ சிரிச்சுக்கிட்டே ஜிம்மினை பார்த்து தான் திரும்புகிறான். இவ்வளோ நேரம் ஒயின டபியும் விளையாட்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் பேசிகிட்டு வந்திருப்பான். எப்படி இருந்தாலும் சொன்னால் கேட்க போகிறதில்ல அப்படின்னு ஜிம்மின் தான் கோமா திரும்புகிறான். இங்கே பாடுறா, நடந்தது எல்லாமே உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து ஏன்டா அப்படி பேசுகிற? ஜங்குக் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, அவங்களுக்கு மட்டும் நடக்கலை, அது உனக்கும் நடந்திருக்கு, உனக்கும் அதுக்கு வலிக்கும். என் வலியை தாண்டி அவங்களோட வலி ரொம்ப பெருசுடா அப்படின்ற மாதிரி ஜிம்மிங்கிட்ட சொல்கிறான். நீ என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல போ அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். ஜிமன் நான் இங்கேருந்து கிளம்புற கொரியாக்கு, நீ என்னமோ பண்ண, அங்கே பிஸ்னஸ்லாம் அப்படியே போட்டபடி அப்படியே கிடக்குது, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்க தான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன், நீ இன்னும் மாற போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். டம்முன்னு கதவை சாத்திட்டு ஜக் தான் சிரிக்கிறான். காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே அங்கே டெபியும் ஒயினை விளையாண்டுட்டு தான் பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டு. டெபி போதும், இன்னும் கொஞ்சம் நேரம், இங்கே பாரு ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் தண்ணியில் நிற்கக்கூடாதுடா. இன்னும் கொஞ்சம் நேரம். டெபி குட் பாய் இல்லை, அம்மா சொல்கிறத கேட்பல்ல? கேட்கணும். அப்போ வா கையப்படி. அப்படின்ட்டு ஒயினோட கையை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக நடந்து உள்ளே வரான். ஆப்போசிட்டில் இது தேங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். என்னடி இது கோலம்? எல்லாம் டெபி பண்ணது தான் பாரு, அவனும் நினச்சி என்னையும் நினைய வச்சிட்டான். டேடா நல்லா இருந்துச்சு, நீனும் வரியா? அப்போது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நினைலாமா திரும்பியும்? ஓகே மம்மி. வெளுத்துப்புடுவேன் வாடா அப்படின்னு சொல்கிறா வயனு. இப்போ தேங்க தான், இங்கே பாரு அம்மா உன்னளவுக்கு தான் சொல்லுவா. ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வா போ. ஏய் நீனும் போய் குளி. சரி நீங்கள் வேறங்க? கெஃபேக்கு தான். சரி நான் அப்புறமேட்டு வரேன் சரியா? நீ பொறுமையாகவே வா, டெபிக்கு வேறு லீவு, நானே பார்த்துக்கிறேன், நானே கெஃபேவை பார்த்துக்கிறேன், நீ டெபி கூட இரு. இல்லைடா நானும் இருவாயன், நான் பார்த்துக்கிறேன், அதான் ஆல்ரெடி அங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, நான் சும்மா பார்க்க தான் போகிறேன். சரி இப்போ டெபி தான் நான் வரவா கெஃபேக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ தேங் தான், இல்லை டெபி
நீ கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் உன்னை பார்க்க முடியாது, அதனால தான். சரியா? நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ என் தங்கம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போ தானே உனக்கு ஹாலிடேஸ் வந்திருக்கு, ஸோ நீ என்ஜாய் பண்ணோம்ல. அதனால் அம்மா கூட இங்கேயே இருந்து விளாடணும். சரியா? நான் போயிட்டு சாயந்தரம் வரும்போது உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வரேன். என்ன வேணும் எனக்கு அப்படின்ட்டு ஒரு 4-5 லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறான். போதுமா? ஆ, இப்போதைக்கு இது போதும். சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். எனக்கு அப்படின்னு வாங்கி கேட்குறா. இப்போது தேங் தான், ஏய் அவன் குழந்தை கேட்குறான், நீ ஏண்டி? அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வைனும் கேட்குறா. இதை பார்க்கும்போது அவனுக்கு அது பழைய அம்மாவோட ஞாபகம் வருது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான்றது நல்லாவே தெரியுது. அவனுக்கு தேவனுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. சரி, என்ன வேணும்? ஆ, எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் சொல்கிறா. சரி சரி, வாங்கிட்டு வரேன். 2 பேரும் சமத்தங்கியே இருங்க, புரியுதா? ம் அப்படின்ட்டு 2 பேரும் தலையாட்டுறாங்க. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் போகிறான். அவன் போகும்போது திரும்பி ஒரு பார்வை வயனை பார்த்துட்டு, பரவாயில்ல, நான் பயந்துகிட்டே இருந்தேன், அம்மா டோட்டலாகவே மாறிட்டாலோன்னு நினச்சேன். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல வேலை அதெல்லாம் போய் இன்றைக்கி அவளாக மாறுறா. இதே மாதிரி அவள் எப்பயுமே இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். நேராக ஒரு கெஃபேக்கு தான் போகிறான். அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு, இன்றைக்கி என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்குது சார்? இப்போதைக்கு இந்த ஆர்டர்ஸ் தான் சார் வந்திருக்கு. இதை ஆஃப்டர்நூனுக்குள்ளே எல்லாத்தையும் டெலிவரி பண்ணோம். ஓகே ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சுல? ரெடி ஆகிடுச்சு சார். டெலிவரி மேன்ஸும் வந்துட்டாங்க, அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க சார். ஓ ஓகே. இப்போது கஸ்டமர் பார்க்குறது தான் சார் வேலை. ஓகே, கேரி ஆன். எதாவது ஹெல்ப்னா சொல்லுங்கள். ஓகே சார். அவங்களும் ஒர்க் பண்ண போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு கெஃபே தான். தியாங் வந்து வயனை மேரேஜ் பண்ணும் போது அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருப்பான். ஒரு கெஃபே ஓப்பன் பண்ண தான் ரொம்ப ஆசை. அப்போது தியாங் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அவங்க குழந்தைங்களாம் செட்டில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒயினும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஓகே சொல்லியிருப்பா. அவளோட ஆசைக்காக தான் இந்த கெஃபே ஓப்பன் பண்ணியிருப்பான். அவன் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுவே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மார்னிங் கெஃபேக்கு வர்றது, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுன்ட்டு அவனுக்கு இந்த லைஃபே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா போகுது. இப்போ தேங் தான் அவன் பாட்டு அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த கெஃபேக்குள்ளே தான் ஒரு பர்சன் வராங்க. அதை பார்த்துட்டு தேங் தான், வெல்கம் சார். இங்கே ஹாட் சாக்லேட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், நீங்கள் உட்காருங்க. வெயிட்டா சார், ஹாட் சாக்லேட் ஸ்பெஷலாக. ஓகே சார் அப்படின்ட்டு அவரு குடுகுடுன்னு ஓடுறாரு. இப்போ தேங் தான் அங்கேருந்து போகிறான். இப்போ அந்த பர்சன் தான், தேவங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வேறு ஏதாவது வேணுமா சார்? இல்லை, நீங்களும் உட்காருங்க, உங்ககிட்ட தான் பேசணும். சாரி சார், எனக்கு டைம் இல்லை. ஒரு நிமிஷம், எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். தியாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடுப்பாக போயிட்டு முன்னாடி உட்காடுறான். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு அவங்க பேசி முடிச்சதும் ஒரு ஹாட் சாக்லேட் தான் வருது. அதை எடுத்து சிப் பண்ணிட்டு, சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது, தேங்க்ஸ் ஃபார் த ஹாட் சாக்லேட், அப்புறம் உங்கள் டைமிங் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஹாட் சாக்லேட் நான் காசை வச்சுட்டு அங்கேருந்து போகிறான். போகிற ஆளையே தியாங் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு அவன் வேலையை தான் பார்க்குறான். சார், இது அங்கே வரக்கூடாது சார், மாற்றி வைக்கிறீங்க. ஓகே. ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கான். சார், பில் சார், அந்த 3rd டேபிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பில் அடித்து கொடுக்குறான். சார், இதை மாற்றி கொடுக்குறீங்க. இல்லையே, கரெக்டாக தானே கொடுத்தேன். இல்லை சார், இது 4th டேபிளுக்கான பில்லு. ஓ சாரி, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து கொடுக்குறான். அந்த சர்வெண்ட்டும் ஒரு மாதிரி தேங்க பார்த்துக்கிட்டே போகிறான். என்னாச்சு சாருக்கு, ஏன் ஒரு மாதிரி குழம்புன மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி போகிறான். தேங் தான், தியாங் வேலையை மட்டும் யோசிப்பதுக்கு எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போ ஈவினிங் போல் தான் வீட்டுக்கு வரான். 2 பேரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தியாங் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவானான்ற மாதிரி. பார்த்தா அவன் எதுவுமே வாங்கிட்டு வரல. தியாங், என்ன வயன், என்ன, நான் கேட்டதெல்லாம் இங்கே
டாடா என்னை ஏமாத்திட்டியா நீனு? எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லிட்டு வாங்கிட்டு வர மாட்டேன்ட்டு. போ. இதில் வேற அம்மா தூங்காமல் வேற இருக்க சொன்னான். நான் முன்னாடியே தூங்கியிருப்பேன். போ உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு டெபி கோச்சிட்டு ஓடுறான். இப்போது வயந்தா தியோங் எனக்கு வாங்கிட்டு வரலாமல் இருக்கலாம். பாவம் அவனுக்கே வாங்கிட்டு வராமல் இருந்த. இல்லை நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன். அப்படி என்ன ஞாபகம் டெபியோட உனக்கு முக்கியமா? ஆ டெபி அவன் ரொம்ப நேரம் ஆசையாக வெயிட் பண்ணான் தெரியுமா? மணி பாரு 11 ஆச்சு. அவன் ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் தூங்காமல். இப்படி பண்ணிட்டியே போ அப்படின்னு சொல்லிட்டு வைனுமே போகிறா. தியோங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. போகிற வைனையே பார்க்குறான். இப்போது நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு தான் ஒரு கேக் தான் ரெடி பண்ணுறான் டெபிக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு டெபியோட ரூம்குள்ளே தான் வரான். பார்த்தா வைன் தான் உட்காந்து டெபிக்கு கதை சொல்லிட்டு இருக்கா. டெபி அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் போடாடா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இதை பத்தமாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டெபி இப்படி திரும்பி பார்த்ததும் ஹை எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்கு. உனக்கு பிடிக்கும் தான் டாடா செஞ்சேன். சாப்பிட்டு பார்க்குறியா? ஆ இப்போது தியாங் தான் எடுத்து ஒரு ஸ்பூன் ஊட்டி விடுறான். நல்லா இருக்கு. சாரிடா தங்கம். அப்பா நாளைக்கு உனக்கு வாங்கிட்டு வரேன் நீ கேட்டதெல்லாம். நீ கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தா அதான்டா அப்பா கொஞ்சம் மறந்துட்டேன். பரவாயில்ல இன்னைக்கு கேட்க போதும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும்தான் கேட்கா எனக்கு இல்லையா அப்படின்னு வாங்கி கேட்குறா. ஏய் உனக்கும் தான் இந்த எடுத்துக்க. இப்போ வாய்ந்தா அதை எடுத்து சாப்பிட்றா. தியோங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை வைக்கிறான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆஹா செம்ம டேஸ்ட்டு போத்தையான். உன்னோட கை பக்குவமே பக்குவம் தான். இதுக்கு தான் டெய்லி நீயே சமைன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி சொல்கிறா. இப்போ தேங்க தான் சிரிக்கிறான். அப்போ ஒரு நாள் நீ எங்களுக்கு சமைச்சு கொடுத்துற சரியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். என்ன ஓட்டுறியா? நான் எவ்வளோ சூப்பராக சமைப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாய்ந்தா எந்திரிக்கிறா. எப்படி சமைச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது டெபி தான் அதை கேட்டு மம்மா நீ எதுக்கு வேலை செய்கிற? அதை டேடி வேலை செய்கிறாளா? நீ வந்து உட்காருவா. இல்லைடா அம்மா சமைச்சு காட்டணும். பாரு தேங்க எப்படி பேசுகிறான்னு. அவர் பேசிட்டு போகிறாரு. நீ எதுக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிற? அப்புறம் யார் சாப்பிட்றது? வந்து உட்காரு அப்படின்னு டெபி சொன்னதும் வைன் தான் முழிக்கிறா. தியாங் சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கே தெரியுது நீ சமைக்கிற லட்சணம். ஏய் என்ன 2 பேர் காமெடி பண்ணுறீங்களா? மாமா இல்லை உன்னையே ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னேன். டேடா சமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் ஹக் பண்ணுறான். டேடா ஓடிடலாம் மம்மி செம்ம கோவத்தில் இருக்கா அப்படின்னு காதுக்கிட்ட போய் சொல்கிறான். ஆமாண்டா உங்கள் 2 பேரையும் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு துரத்திட்டு வரா. இவங்க 2 பேர் குடுக்குறன்னு ஓடுறாங்க. டேடா இங்கிட்டு வா நீ இப்படி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓடுறாங்க. வயந்தான் துரத்துறா. தம்மா துண்டு இருந்துட்டு என்ன பேசிட்டு படுத்து அது அப்படின்னு சொல்லிட்டு டெபி பின்னாடி தான் துரத்துறா. தடி அப்படின்ட்டு வேகமாக ஓடுறான். டேபிளுக்கெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு ஓடுறான். டேய் வெளியே வந்துடு. வர மாட்டேன். எங்கே அந்த தயங்? டேய் எங்கடா இருக்க அப்படின்னு பார்த்தா அவன் குடுக்குன்னு ஓடிட்டுருக்கான். நின்று தயங். ஏய் ப்ளீஸ் டி நான் சும்மா தான் சொன்னேன் விட்டுரு. நீ மாட்டின என்ன பேச்சு பேசுகிற? இப்படி சிரித்து பேசிக்கிட்டு ஓடிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க 3 பேரும். ஒரு மாதிரி ஃபன்னா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா டெபியை தான் பிடிச்சிட்டா. வாது எவ்வளோ பேசுகிற நீனு? அம்மா வேணுமாம்மா நான் சும்மா சொன்னேன். நீ சமைக்கிறது நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமா? நான் ஏன் சமைக்கிறேன்? அவனே சமைக்க சொல்லு. தியாங் இதுக்கப்புறம் நீ தான்டா சமைக்கிற அப்படின்னு சொல்கிறா. நானே சமைச்சிக்கிறேன்டி அப்படின்னு தியாங் சொல்கிறான். ஆமாம் அப்பாவே சமைக்கிட்டோம். இப்போ வயந்தான் சரி அவரே சமைக்கிட்டோம். டைம் ஆச்சு போய் தூங்கலாமா? மணி 12 ஆச்சு. போய் தூங்கலாம் எனக்கும் தூக்கம் வருது. சரி தயம் நாங்கள் போய் தூங்குறோம். நீ தூங்கு சரியா? சரிடி. இப்போது டெபியை தான் தூக்கிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறா. தியோங் வந்து அவனோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறான். அவனுக்கு படுக்கும்போது தான் அதே குழப்பமாக இருக்குது. அந்த பர்சன் சொன்னதையே திருப்பி திருப்பி நினச்சி பார்த்துட்ருக்கான். மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு. அதையே பார்த்து யோசிச்சுட்ருக்கான். இப்போது ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. அவனுக்கு தூக்கமே வரல. தியாங் இப்போது பால்கனிக்கிட்ட தான் போய் நின்றுட்டு வெளியே தான் வேடிக்கை பார்க்குறான். வேடிக்கை பார்த்துக்கிட்டே இப்போ திரும்புகிறான். பக்கத்தில் பார்த்தா வயனோட ரூம் தான். இப்போது அவன் ரூம்லேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க வயனோட ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு கதவை திறந்தா வயனோ டெபியும் ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க.
பெட்ஷீட் கலைஞ்சிருக்கு. அதை பொறுமையாக போத்தி விட்டுட்டு வயனே தான் பார்க்குறான். நீ சந்தோஷமாக இருக்கியா அம்மு? இல்லை வயன் சொன்னதுக்காக டெபியை மட்டும் பார்த்துட்டு இந்த லைஃப் ஃபுல்லாக இருந்துடலாம் நீ நினைக்கிறியா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மாதிரி மனக்குழப்பத்திலே இருக்கான். இப்போது அங்கேருந்து கிளம்பி வெளியே தான் போகிறான். டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வயனை பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக அவன் ரூமுக்கு தான் போயிடுறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 5 days கழிச்சு தான் இன்றைக்கி வந்து கெஃபே லீவு. தேவங்க வீட்டில் தான் இருக்கான். ஆல்ரெடி வயனும் டெபியும் காலையிலே எழுந்திரிச்சு கார்டனில் தான் விளாண்டுட்ருக்காங்க, சிரித்து பேசிக்கிட்டு. வெளியே வந்து பார்க்குறான் இவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கிறத. இல்லை தேவம், இது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். வயன்கிட்ட இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்ட்டு இப்போ கார்டன் ஏரியாவுக்கு தான் நடந்து வரான். அங்கே 2 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. டெபி தான் பாலை பாஸ் பண்ணியிருப்பான். டேடா அந்த பாலை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு பாலை தான் தூக்கி போடுறான். தேவம் எந்திரிச்சிட்டியா என்ன? காஃபி போட்டு வச்சுருந்தனே, குடிச்சிட்டேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிடு. சரி நான் பண்ணிக்கிறேன். எனக்கு காலைல எழுந்திரிச்சிட்டிங்க. டெபி காலைல எழுந்திரிச்சிட்டான், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு விளாட வந்துட்டோம். இப்போ தேவ் தான் திரும்பி அந்த ரைட் சைடில் பார்க்குறான். அங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் பால்கனியில் ஜங்கு தான் நின்றுட்டுருக்கான். அதை பார்த்ததும் திரும்பி வயனை பார்த்துட்டு, வயன் இங்கே வா, வந்து உட்காரு வா. என்னாச்சு தயம்? வந்து உட்காரு. என்னாச்சு டாடா? அம்மா விளையாட விடு. இல்லை நீயாச்சும் விளையாடவா? டெபி, அப்பா உனக்கு கலர் புக்ஸ் வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதை முடிச்சிட்டியா? இன்னும் இல்லையே. அதை முடிச்சினா இன்னைக்கு உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? நிஜமா? அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு உள்ளே ஓடுறான். இப்போது தேங்காய் வந்து உட்காந்துட்டு, ஏண்டா அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்திருப்பான்ல. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். ஏங்கிட்டியா? என்னது? ஏதாவது கேஃபேல சேஞ்ச் பண்ண போகிறோமா என்ன? அதெல்லாம் இல்லை, உன் லைஃப்பில் தான் ஒரு சேஞ்ச் வேணும்னு பார்க்குறேன். ஏன் லைஃப்லையா? ஏன்? எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். நீ சந்தோஷமாக இருக்கியா வயன்? எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். டெபி என் கூட இருக்கான், அதை விட என்ன சந்தோஷம் வேணும்? நான் அவனை பற்றி கேட்கல, உன்னோட சந்தோஷத்தை பற்றி கேட்குறேன். நீ என்ன கேட்குற? ஸ்ட்ரெயிட்டாக கேளு, எதுவாக இருந்தாலும். சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன். எவ்வளோ நாளுக்கு நீ இப்படியே இருக்க முடியும்னு நினைக்கிற? இப்படியே அவன் லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துடலான்னு இருக்கியா? ஆமாம், அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, எனக்கு டெபி மட்டும் போதும். அவனை பார்த்துட்டே இந்த லைஃப்பில் இப்படியே இருந்துருவேன். இங்கே பாரு அம்மு, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. வயன் சொன்னதை வச்சு நான் சுயநலமாக இருக்க முடியாது. டெபிக்கு ஒரு அம்மா வேணும் தான். அவன் இல்லைன்னா அவன் கஷ்டப்படுவான் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, உன்னை நான் இப்படியே வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. சொல்லு, இன்னைக்கு அப்பா இந்த இடத்துல உயிரோடு இருந்திருந்தா அவரும் இதை தான் யோசிச்சிருப்பார் வயன். நான் அதை தான் நானும் யோசிக்கிறேன். ஒரு அண்ணனா உன்னோட லைஃப்பை நான் இப்படி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. என்ன சொல்கிறதையும், நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறியா? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி, குழந்தைங்கன்ட்டு. தேவம், நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி தேவங்க அதை பற்றி யோசிப்பேன்? வயன், முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் 7 வருஷம் வயனோட வாழ்ந்திருக்கேன். எனக்குன்னு டெபி இருக்கான். எனக்கு சொல்கிறதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் நீ வாழவே ஸ்டார்ட் பண்ணல. அது புரியுதா உனக்கு? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும். என்னதான் நீ டெபிக்கு அம்மாவாக இருந்தாலும் மேலே இருக்க முகம் வேணாம் வயந்தாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறது அம்மு, என்னோட தங்கச்சி. நான் அவள் வாழ்க்கையை பார்க்க வேணாமா? என் சுயநலத்துக்காக, டெபியை வளர்க்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன் வாழ்க்கையை நான் நாசம் பண்ண முடியுமா? தியோங், என்ன பேசுகிற அப்படின்னு கண்ணு கலங்குறா. அம்மு, நான் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு. எமோஷ்னல் ஆகாத, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ப்ளீஸ். நீ மேரேஜ் பண்ணிக்கோ. நீ ஜங்குக்கு தான் நான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல, உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ உனக்கான லைஃப்பை நீ பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் வயன். இங்கே பாரு தயம், என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யாரையும் நம்பி நான் லவ் பண்ணவும் முடியாது. என் மனசில் இதுக்கு மேலே யாரும் வரவும் மாட்டாங்க, வரவும் போகிறது இல்லை. நான் கடைசி வரைக்கும்
டிப்பியோட அம்மாவாகவே இருந்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் இதுக்கு மேலே அதை பற்றி பேசாத. ஃபைன். நீ ரொம்ப எமோஷனலாக யோசிக்கிற. நான் உன் வாழ்க்கைக்காக யோசிக்கிறேன். அந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு சொல்கிறேன். போதுமா? என்னால் யாரையும் இதுக்கு மேலே என்னால் காதலிக்க முடியாது. அப்போது உன் மனசில் இன்னும் ஜங்குக் தான் இருக்கானா என்ன அப்படின்ட்டு தேம் கேட்குறான். இப்போ ஓயந்தான் நிமிந்து பார்க்குறா. அப்படிலாம் இல்லை, யாரும் கிடையாது. ஜங்குக் நமக்கு பண்ணது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் பார்த்து கேட்குறா. நான் மறக்கலாம் இல்லை. பின்ன அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ எப்படி அவ்வளோ அசால்ட்டா பேசுகிற நீனு? இங்கே பாருவாயன், அவன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பின்ன உனக்கு தெரியுதுல்ல? தெரியுது தான். ஆனால் இன்னைக்கு அவன் அப்படி இருக்கிறதுக்கும் நானும் ஒரு காரணமோன்னு எனக்கு தோணுது. என்ன பேசுகிற? நீ எப்படி காரணமாகுவ? ஒரு நிமிஷம் வாயன், அவனோட இடத்துலேருந்து யோசிச்சுப்பாரு. அவனுக்கு யாருமே சொல்கிறதுக்கு கிடையாது. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவனை ஹாஸ்டலில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவன் கூட இருந்தேன். சொல்லப்போனால் லீவு கூட வீட்டுக்கு போக மாட்டான். எங்கே போனால் அதே நினச்சி கஷ்டமாக இருக்கும்னு தான் அவங்க அப்பா ஹாஸ்டலில் இருக்கட்டும்ன்ற மாதிரி விட்டுட்டாங்க. அவன் என் கூட இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தான். கடைசியில் நானும் அவனை விட்டு போயிட்டேன் பாதியிலேயே. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அவன் சூழ்நிலை நினச்சிப்பாரு. அவனுக்கு யாருமே இல்லை. அவனுக்கு இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு அன்னைக்கு நான் கூட அவன் கூட இல்லை. ஒருவேளை நான் கூட இருந்திருந்தா இவ்வளோ தப்பு நடந்திருக்காது. அன்றைக்கி நான் பக்கத்தில் இருந்திருந்தேனா இது தப்புடா நான் எடுத்து சொல்லியிருப்பேன். நானுமே அவனை விட்டுட்டு போயிட்டேன். அவனுக்கு நம்பிக்கையாக இருந்த எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க. அவனால் என்ன பண்ண முடியும்? அவனோட கோவத்தை அவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த இடத்துல நீ இல்லை நான் இருந்தாலும் அதை தான் யோசிச்சிருப்போம். அதுதான் அவனுக்கும் நடந்திருக்கு. அதுக்காக அவன் பண்ண தப்பே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவன் பண்ணது தப்பு தான். அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். இன்றைக்கி அவனுக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அவங்க அப்பா அம்மா, ஏன் உண்மையாக நேசிச்ச அவன் காதலி அவன் கூட கிடையாது. அவன் கூட நட்பாக இருந்த அவன் நண்பனும் அவன் கூட கிடையாது. எதுக்கு இவ்வளோ தூரம் பொய்யாக வளர்த்தாங்களே அவங்க கூட இப்போ அவனை சுற்றி இல்லை. இன்றைக்கி அவன் தனியாக தான் நிற்கிறான். இதை விடவா அவனுக்கு நம்ம பெரிய தண்டனை கொடுக்க போகிறோம்? வயன், எனக்கு தெரியும் இன்னும் மனசில் ஜங்குக் இருக்கான்ட்டு. அப்படிலாம் இல்லை. உன் வாய் போய் சொல்லலாம், ஆனால் உன் கண்ணு போய் சொல்லாது. நீ ரிவெஞ்சுக்காக அவனை லவ் பண்ண போன, ஆனால் உன்னையும் தாண்டி உன் காதல் உனக்கு தோணலை. வயன் எதுவுமே சொல்லலை. உன் மனசுக்குள்ளே இருக்கு வயன். அதை விட உன் கோவம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உன் காதல் உனக்கு வெளியே தெரியல. அவன் பண்ணது உன்னை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ மார்ச்சுரியில் இருக்கும் போது மார்ச்சுரிக்கு வந்த பொண்ணு உயிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு சாகணும்னு தோணலை, ஏதோ மனசில் இருக்குது வாழணும்னு. அதுக்காக தான் அந்த பொண்ணை நாங்கள் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. நீ உயிரோட வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஜங்குக்கு பழி வாங்கணும். அதை தாண்டி உங்கள் அப்பாவை கொன்னவரை நீ பழி வாங்கணும். இதுதான் உன் எண்ணமாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த எண்ணம் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரையும் கொன்னாச்சு உன் ஆசை தீர. அதே மாதிரி ஜங்குக்கையும் நீ பழி வாங்கிட்ட. இப்போ யாரும் இல்லாத அனாதையாக அவன் நிற்கிறான். அது அவனுக்கான தண்டனை தான். இப்போது உன் வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? வயன்னிக்கு அவளோட வாழ்க்கையை உன் வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்கா. அதுக்காச்சும் நீ வாழ வேண்டாமா? நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறியா? அவள் குழந்தைய நீ பார்த்துக்கிறதா இல்லைன்னு சொல்ல. அதை தாண்டி உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பார்க்கணும். உன் மனசார மன்னிச்சு ஜங்குக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க முடியலனா, இல்லைனா நீ வேற ஒரு பையனை பாரு. அவனை பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், அவ்வளோதான் நான் ஆசைப்படுறது. ப்ளீஸ் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் அம்மாவோட கையை பிடிக்கிறான். அம்மா நிமிர்ந்து தேங்க பார்க்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. இதுக்கு மேலே உன்னை அப்படி தனியாக வாழ வச்சு என்னால் பார்க்க முடியாது. மற்றவங்க கண்ணுக்கு வேணா நீ வயனா தெரியலாம், ஆனால் என் கண்ணுக்கு நீ என்றைக்குமே என் தங்கச்சி அம்மு தான். நீ என்னை பற்றி யோசிக்காத. நான் ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சிட்டேன். நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. நீ சந்தோஷமாக வாழணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும், உன்னோட குழந்தைங்கன்னு. கவலைப்படாத. நான் டெபி என்றைக்குமே உன் பையன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கும் உனக்கு ஒரு பையன்தான். ஆனால் உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல. உனக்குன்னு நாளைக்கு சொல்லிக்க ஒரு லைஃப் வேணும்ல.
உயிர் போய் உயிர் வந்திருக்கேன். அது ஏதோ அர்த்தமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாரு அம்மு, உன்னால் ஜங்குக்கு தாண்டி வேற ஒரு ஆள் உன்னால் நினைக்க முடியாதுண்ணா. நீ ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படி எப்படி பண்ண சொல்கிற? என் மனசில் இருக்க வேதனை, அதுக்கு என்ன நான் பதில் சொல்லுவேன்? இங்கே பாரு, அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். அவன் கூட இருக்க ஒரு ஒரு நாட்களும் அவனோட காதலே உன் பாஸ்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் மறக்க வச்சு ஒரு புது லைஃப்பை அவன் மாற்றி கொடுப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஜங்குக்கு மேலே. ஒரு நாளில் ஒரு நாள் உன் மனசு மாறும். தேவ் வந்து அம்மாவோட கை தான் பிடிச்சிட்ருப்பான். இப்போ அம்மா தான் அது மேலே தலை வச்சு அழறா. ஏன் தேவ், எதுக்கு? தேவ் தான் அம்மாவோட தலையை தடவி கொடுக்குறான். அம்மோ, என்னை நம்புறல்ல, எதுவாக இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் அழுதுகிட்டே இருக்கா. இப்போது டெபி தான் அங்கேருந்து வரான். அது தேவ் பார்த்துட்டு அம்மாவோட கண்ணை தொடச்சி விடுறான். தொடக்கண்ணை டெபி வரான். இப்போது அம்மாவும் கண்ணை தொடச்சிக்கிறா. உனக்கு நான் சொன்னது புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது டெபி தான், டாடா நான் முடிச்சிட்டேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. முடிச்சிட்டியாடா தங்கம்? ம். இப்போது திரும்பி டெபி தான் ஒயினை பார்க்குறான். ம், ஏன் ஒயின் அழற? அது அதுவா, ஒயின் கண்ணில் தூசி வந்துருச்சு, அதான். அப்படியா, நான் ஊதி விடவா? இல்லைடா, அப்பா ஊதி விட்டேன். ம், இப்போ சரியாயிடுச்சுல்ல? ம், ஆயிடுச்சு. சரி டாடா, என்னை எப்போ வெளியே கூட்டிகிட்டு போவேன்? உன்னை சாயந்தரமாக கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது இது இங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வைக்கிறான். என்ன டாடா? அது நான் சொல்கிறது சரியா? என்னது? தெரியுதுல அந்த அப்பார்ட்மெண்ட்டு. ம், ஆமாம். அதில் 3rd ஃப்ளோரில் இந்த ரூம் நம்பர். ம், அதில் ஜங்குக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் குடிச்சு வரியா? நானா? ம், போயிட்டு வரியா? ம், சரி அப்படின்ட்டு டெபி தான் ஓடுறான். இப்போது ஒயின் தான், ஜங்குக் இங்கே ஒரு வருஷமாக இங்கே தான் இருக்கான். நீ தினமும் எப்படி இருக்கேன்னு அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போது அம்மாவோட கண்ணெல்லாம் கலங்குது. என்ன அப்படின்ற மாதிரி தேவங்க பார்க்குறா. இந்த பக்கம் டெபி தான் அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் போகிறான். இப்போ வாட்ச்மேன் பிடிச்சிட்டு, தம்பி நீ யார்ப்பா? நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்ததே இல்லையே. அது தோ அதுதான் என்னோடய வீடு. சரி, அது அந்த பால்கனியில் பால் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இது அந்த அப்பார்ட்மெண்ட்லையா? ம், நான் பால் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆனால் அவர் திட்டுவாரேப்பா, அவருக்கு யார் இந்த மாதிரி வந்தாலும் பிடிக்காதுப்பா. இல்லை, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக உள்ளே ஓடுறான். ஐயோ நில்லுப்பா, ஐயோ இவர் வேறு நம்மளை திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடி செக்யூரிட்டியும் ஓடுறாரு. அட நில்லுப்பா அப்படின்ட்டு பின்னாடி ஓடி வர டெபி தான் 3rd ஃப்ளோருக்கு ஓடுறான். இப்போது நம்பரை பார்த்துட்டு, இதுதான் அப்பா சொன்ன நம்பர் 413, அப்போ இது அப்படின்னு சொல்லி காலிங் பெல் அமுக்குறான். இப்போ செக்யூரிட்டி தான், நான் தான் சொன்னல இங்கே வரக்கூடாதுன்னு. ம் அப்படின்ட்டு இப்போ டெபி தான் திரும்பி பார்க்குறான். இப்போ அந்த டோரை தான் திறந்துட்டு ஜங்குக் தான், என்னாச்சு? சாரி சார், இந்த பையன் விளையாண்டுட்டு இருந்தானா, பால் உள்ளே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்துட்டான். சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் கீழே குனிஞ்சு பார்க்குறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டெபி தான் வேவ் பண்ணுறான் கையை. எனக்கு தெரிஞ்ச பையன் தான், நீங்கள் போங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு செக்யூரிட்டி போகிறாரு. என்ன பால் விழுந்துச்சா என்ன? ம், அப்பா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார், உங்கள் பேர் ஜங்குக் தானே அப்படின்னு சொல்கிறான். என்ன? ம், தயோங்கா. ம் ம் அப்படின்ட்டு க்யூட்டாக தலையாடுறான். இல்லைப்பா பரவாயில்ல. அட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை தான் எடுத்துகிட்டு போகிறான். இல்லைப்பா வாங்க அப்படின்ட்டு டெபி தான் ஜங்குக்கு தரத்தரம் எடுத்துகிட்டு வரான். இப்போது அவனோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு கேட்டை சாத்திட்டு, ம் வாங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி படப்படன்னு பண்ணுது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியாமல். இப்போது டெபியை இழுத்துட்டு போயிட்டு தியோங் முன்னாடி தான் நிப்பாட்டுறான். தியோங் தான் இன்னும் ஜங்குக்கை பார்க்குறான். டேடா நீங்கள் சொன்னது இவர் தானே அப்படின்னு டெபி கேட்டதும், ம் ஆமாம். சரி நீ போயிட்டு இதே மாதிரி இன்னொரு புக் இருக்கும், அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வா. ம்
நான் தான் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணிட்டேனே. அதையும் ஃபினிஷ் பண்ணினா உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். ம், என்னை ஏமாற்ற மாட்டேல்ல? சத்தியமாக ஏமாற்ற மாட்டேன், சரியா? போ. ம். இப்போ டெபி தான் குடுகுடும் உள்ளே ஓடுறான். இப்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உட்கார் அப்படின்னு தேங் சொன்னதும் ஜங்குக் தான் பொறுமையாக உட்காடுறான், ஒரு மாதிரி தலை குனிஞ்ச மாதிரி. இப்போ வயந்தான், தியோங் நீ பண்ணுறது சரிதானா? நான் சரியாக தான் பண்ணுறேன் ஜங்குக் அப்படின்ட்டு தேங் தான் ஜங்குக்கு கூப்பிடுறான். ஜங்குக் தான் நிமிந்து பார்க்குறான். அவன் கண்ணு ஃபுல்லாக தனியாக இருக்கு. இப்போ ஜங்குக் தான் தேங் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். என்னை மன்னிச்சிருடா அப்படின்ட்டு தேங்கோட கையை பிடிச்சிட்டு தான் அவன் தலையை அதில் சாய்ச்சிட்டு அழறான். ஜங்குக் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு உட்காரு. இங்கே பாரு, உன்னால் என்னால் மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு ஜங்குக், என்னால் உன்னை மன்னிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் உன்னை கூப்பிடவே இல்லை. நான் கூப்பிட்டதே வேறு விஷயம். நீ முதல்ல இங்கே எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுப்பி உட்கார வைக்கிறான். ஜங்குக் தான் இன்னன்ற மாதிரி நிமிந்து பார்க்குறான். இப்போது தேங் தான் அம்மாவோட கையை எடுத்து ஜங்குக்கோட கைக்குள்ளே வைக்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. கூட்டிகிட்டு போயிரு. அம்மா தான் தீம்பி தீம்பி அழாரா. தியோங் என்ன பேசுகிற? நான் எல்லாத்தையும் புரிஞ்சு தான் பேசுகிறேன். அம்முக்கு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், அவளுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். அதே மாதிரி அவள் பத்திரமா இருக்கணும். அவள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்தாலே எனக்கு போதும். அவள் மனசில் உன்னை தாண்டி இன்னொருத்தவங்க வரப்போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வேற ஒருத்தனை தேடுறது அது அவளை தான் கஷ்டப்படுத்தும். அதனால தான் உன்னையே கூப்பிட்டேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் காதல் அவளை மாற்றோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவளை எப்படியே வச்சிட்ருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணி அவளை பத்திரமா பார்த்துக்கோ. அவ்வளோதான் நான் கேட்குறது. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. இதை நான் கேட்குறேன், செய்வியா? ஜங்குக்கால எதுவும் பேச முடியல. அதுக்கு எதுக்கு நான் போகணும்? எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாமே அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் கேட்குறான். இப்போது அம்மாவும் ஆமாம் எதுக்கு போகணும்? இப்போ தேங்க தான் சிரிக்கிறான். அம்மோ, அப்பப்போ நீ ஒரு விஷயத்த மறக்கிற. நீ என்னோட தங்கச்சி அம்மாவாக இருந்தாலும் உன்னோட முகம் என் வயனோடது. என்னால் அதை பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஜங்குக், நீ அம்மாவை கூட்டிகிட்டு போயிரு. என்ன பேசுகிற? டிபி நான் எல்லாம் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு இப்போ அம்மா தான். அதுக்கு தான் நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். டிபியும் உன்னோட கூட்டிகிட்டு போ. வயனோட ஆசை அதுதான். என்றைக்கும் அவன் அம்மாவோட அவன் இருக்கணும் தான். அதனால் டிபியை நீ உன் கூட கூட்டிகிட்டு போ. என்ன என்ன பேசுகிற? அப்போ நீ தனியாக இருப்பியா? இங்கே பாரு வயன், எமோஷனல் ஆகாத. லைஃப் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டுருக்கு. எனக்கு வயன் கூட இருந்த மெமரிஸே ரொம்ப அதிகம். நான் அதோடவே கொஞ்சம் நாட்கள் இருக்க போகிறேன். உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். என்ன பேசுகிற? டெபி நீ இல்லாமல் அவன் இருப்பான். அவன் அப்பா வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இப்போது தேம் தான் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக், அவள் கேட்டது உனக்கு புரியுதில்ல? டெபி அப்பா வேணும்னு கேட்டா அவனுக்கு ஒரு அப்பாவாக இருந்து அவனை நீ நல்லா பார்த்துப்பியா அப்படின்னு கேட்குறான். தியோங், என்ன பேசுகிற? நான் சீரியஸாக தான் பேசுகிறேன். பார்த்துப்பியா மாட்டியா? நான் பார்த்துப்பேன்டா, ஆனால் நீ இல்லாமல் எப்படி? இங்கே பாரு, நீங்கள் டெபியை பார்த்துக்கோங்க. நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு எங்கேயா தனியாக போகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கால மறு வார்த்தை எதுவும் பேச முடியல. இங்கே பாரு, உன்னை நம்பி நான் டெபியும் அம்மையும் உன் கையில் கொடுத்துட்டு போகிறேன். நான் திருப்பி வரும்போது அவங்க பத்திரமா தான் இருக்கணும், புரியுதா? ம் அப்படின்றான். இப்போ தேங் தான் அங்கேருந்து எந்திரிக்கிறான். தியாங், என்ன இப்பயே போறியா என்ன? இங்கே பாரு, இங்கே பாரு, நான் ஹாப்பியாக தான் இங்கேருந்து போகிறேன். நீ சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பி. நீ ஜங்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். தியாங், என்ன பேசுகிற? பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்கும்போது என்னால் மறுக்கவே முடியல. சரி, நான் பண்ணிக்கிறேன். ஆடா, நீ திருப்பி வரணும்.
நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. ஹே லூசு, கண்டிப்பாக வருவேன். டெபியை பார்க்குறதுக்கும் என் தங்கச்சியை பார்க்குறதுக்கும், அப்புறம் முக்கியமாக இந்த மேலே இருக்க என் ஒயனோட முகத்தை பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அம்முதா ஹக் பண்ணிக்கிறா. போகணுமா? இங்கே பாரு, உனக்கு நான் லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணும், எனக்கு அதான் வேணும், புரியுதா அப்படின்ட்டு தலையை வந்து தடவி கொடுக்குறான். சரி, நான் கிளம்புறேன் ஜங்கு அப்படின்னு சொல்கிறான். ஜங்க் தான் தேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மச்சான், தயவு செஞ்சு போகாத, இங்கே இருந்துடுறா, எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் போகாத அப்படின்னு கேட்குறான். இல்லைடா, நான் போகணும். நான் இங்கே இருந்தா என் மனசு சரியாகாது. கவலைப்படாத, நான் திரும்பி வருவேன். ஒழுங்கா என் தங்கச்சியும் என் பையனையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், புரியுதா? சரிடா. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்குள்ளே தான் போகிறான். டெபி உட்காந்துட்டு கலர் பண்ணிகிட்ருக்கான். டெபி, தாடா இங்கே பாரு, நான் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். சரி, இங்கே வரியா? என்னடாடா? அப்பாவுக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சுடா. அப்பா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறேன். நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ டெபி பார்க்க வரேன், சரியா? என்ன, எங்கே போகிற? ஒரு சின்ன வேலை, நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் சமத்தா வைன் அம்மா சொல்கிறதையும் ஜங்குக்கு அப்பா சொல்கிறதையும் சமத்தா கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும், சரியா? ஜங்குக்கு அப்பாவா? இப்போது ஜங்குக்கு அம்மாவும் தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. நான் ஜங்குக்கு அப்பா நான் கூப்பிடணும்? ஆமாம், சரி. உன்னை ஜங்குக்கு அப்பா நல்லா பார்த்துப்பாரு, அவர் சொல்கிறத கேட்கணும், சரியா? நான் போயிட்டு வந்து அப்பா உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகணும்? கண்டிப்பாக தங்கம், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அப்படின்றான். சரி, நான் கிளம்பட்டா? இப்போவே வா. ஆமாம், சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன்டா அப்படின்னு கடத்தில் கிஸ் பண்ணுறான். இப்போது டெபியும் அதேமாதிரி திருப்பி கிஸ் பண்ணுறான். தியாங் தான் சிரிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டெபியை தூக்கிட்டு தான் பொறுமையாக வீட்டுக்கு வெளியே வரான். வெளியே கார் நிற்கிது. அதுக்கிட்ட வந்துட்டு ஜங்குக், இப்போ ஜங்குக்கு பக்கத்தில் வரான். புடி அப்படின்ட்டு டெபியை தான் கொடுக்குறான் ஜங்குக் கிட்ட. ஜங்குக்கும் டெபியை வாங்கிக்கிறான். நான் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? சரி, பாய். பாய் பாய் டாடா. வரேன் ஜங்கு. அம்மு, வரேன். இப்போது அம்மு தான் ஹக் பண்ணிக்கிறா. சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்கிறா. வரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை தான் பேட் பண்ணி கொடுக்குறான். நான் திரும்பி வரும்போது டெபி மாதிரி இன்னும் 2-3 குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் காதுகிட்ட போயிட்டு. இப்போது அம்மு தான் முறைச்சி பார்க்குறா. சரி, முறைக்காத, நான் வரேன், பத்திரமா இரு, டெபி பத்திரமா பார்த்துக்கோ, சரி, சீக்கிரம் வா, சரி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பயந்தான் போகிற காரையே பார்த்துட்ருக்கா. இப்போது வீட்டை தாண்டி வெளியே போயிடுச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. ஜக் தான் ஷோல்டரில் கை வைக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வேகமாக திரும்பி வீட்டுக்குள்ளே தான் ஓடிடுறா. இப்போ டெபி தான் அப்பா, ஜங்குக் அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். ஜங்குக்கு வாட்டி டெபி அவனை அப்பான்னு கூப்பிட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அது, அம்மா ஏன் உள்ளே ஓடுறாங்க? அதுவும் அழுதுகிட்டே போகிற மாதிரி இருக்கு. அது வயனுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னா, அதான். டேப்லெட் இருக்கு, கொண்டு போய் கொடுக்கலாம். சரி வா அப்படின்ட்டு அவன் தூக்கிட்டே உள்ளே போகிறான். இந்த பக்கம் தேங் தான் கார் எடுத்துகிட்டு போகும்போது யாருக்கோ கால் பண்ணுறான். அந்த பர்சனும் கால் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு தேங், ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின், நீ சொல்லனா ஜங்குக்கு என்ன கோத்ரூ பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதையும் மீறி வயனோட வாழ்க்கையும் அப்படியே போயிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு புரிய வச்சதுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ எங்கே இருக்க? நான் கொஞ்ச நாளுக்கு வெளியே ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். என்ன, தனியாவா? ஆமாம், அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
எனக்கு கொஞ்சம் மனசெல்லாம் ஹெவியாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இதோட ட்ராவல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜிமன் தான் ஹவ் அபவுட் மீ, நானும் வரலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போது தேவங்க தான் சிரிக்கிறான். ஏன் வரியா என்ன? உனக்கு ஒன்றும் லைஃப் இல்லை? ஆ, என்ன லைஃபு? இந்த பிஸ்னஸ் தூக்கி ஏன் தலை கட்டிட்டு போயிட்டீங்க. நான் இதோட மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏண்டா உங்கள் 2 பேர் பிரச்சனையும் இந்த பிஸ்னஸ் நான் தான் கட்டிட்டாடணுமா என்ன? எப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்கிறான் ஜிம்முன்னு. இதை பார்த்து தயங்க சிரிச்சிட்டு, சரி சரி வா வா. ஓகே, எங்கே வரேன்? நான் இந்த பிளேஸ்க்கு வருவேன், நீயும் வந்துடு, அங்கேருந்து நம்ம போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் தியாங்கும் அவங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஜங்குக், வயன், டெபின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களோட லைஃப் போகுது. இப்போது ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்க்கலாமா யாரோட லைஃப் எப்படி எப்படி இருக்குன்னு. வாங்க. இப்போது ஒரு வீட்டை தான் பார்க்குறோம். அந்த வீட்டுக்குள்ளே தான் 2 பேரும் ஓடிட்டுருக்காங்க. ஏ அம்மோ நெல்லடி. நான் நிற்க மாட்டேன் போடா. ஏ குட்ரி, அது என்னதுடி? தரமாட்டேன். நேத்தியெல்லாம் நீ தானே வச்சு விளையாண்ட, அது என்னோட பொம்மை. ஏய், அது அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது, கொடுத்துரு ஒழுங்கா. அந்த பொம்மையை தூக்கிட்டு குடுகுடுன்னு தான் ஓடுறா. டெபி அண்ணா அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே போகிறா. அங்கே டெபி தான் ஒரு டெஸ்கில் உட்காந்து படிச்சுட்ருப்பான். ஏ அம்மோ என்ன பண்ணுற? இப்போது ஏறி உட்காந்துக்கிறா டெபி மேலே. இங்கே பாரு, குக்கி என்னை துரத்திட்டுருக்கான். இப்போது டெபி தான் திரும்பி பார்க்குறான். குக்கி என்ன? டெபி அண்ணா அங்கே பாருங்க அவளை, அது பொம்மை எனக்கு வாங்கி கொடுத்தது, அவள் எடுத்து வச்சிட்ருக்கா. சரி விடுறா, குழந்தை தானே. இப்படியே எல்லாமே அவளுக்கே கொடுங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போது டெபி தான் அம்மாவை பார்க்குறான். அது முட்டை முட்டை கழ முடிச்சுக்கிட்டு பார்க்குது. அம்மோ என்ன? நான் தரமாட்டேன். இங்கே பாரு, இதை நீ குக்கி கிட்ட கொடுத்துட்டீன்னா நான் அப்பா கிட்ட சொல்லி இதோட பெரிய பொம்மை வாங்கி தர சொல்லுவேன். நிஜமா? நிஜமா கொடு. நிஜமா வாங்கி தரணும். ஏய் வாங்கி தரேன்டி. ஏன் இப்பயே அப்பா கிட்ட கூப்பிட்டு போய் சொல்கிறேன். அப்போ சரி, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பொம்மையை கொடுத்ததும் அதை குக்கி வாங்கிக்கிறான். வெவ போடி அப்படின்னு சொல்லிட்டு குக்கி எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான். டேய் பாத்தியா பாத்தியா அவன் என்ன பண்ணுறான் பாத்தியா, இதுக்கு தான் நான் தரமாட்டேன்னு. சரி சரி, உனக்கு புது பொம்மை வாங்கி தரேன் விடு. நிஜமா? நிஜமா அப்படின்னு மூக்க பிடிச்சி கேள்றான். ஆமாம், ஜங்குக் அப்பா எங்க? அப்பா கிச்சனில் குக் பண்ணுறாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தூக்கிட்டு தான் நேராக கிச்சனுக்கு போகிறான். இப்போது அங்கே பார்த்தா ஜங்க் தான் ஒரு டிஷர்ட்டு, குட்டியாக ஒரு ட்ராக்கு, ஏப்ரான் கட்டிட்டு காய்கறி தான் வெட்டிகிட்டு இருக்கான். பா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறான். வாடா. என்னடா படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறான். பார்த்தா வெங்காயம் தான் வெட்டிகிட்டு இருப்பான். ஏன் அடறீங்க? அட நீ வேறடா, இந்த வெங்காயம் அரைஞ்சாலே இதான் நிலமை பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறான். இப்போ அம்மு தான், ஐயோ டேடா இன்னும் இதுக்கெல்லாம் அலறீங்க? என்னடி வாளு, எதுக்கடி கத்திட்டு இருந்தா அங்கிட்டு இங்கிட்ட ஓடிட்டு? அது உங்கள் பையன்தான் என்னோடது எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன் பையனா? இப்போ டெபி தான் சிரிச்சுக்கிட்டு அவள் குக்கியை சொல்கிறா. ஜங்குக்பா அப்படின்னு சொல்கிறான் டெபி. பாத்தி அவளுக்கு வாய் உனக்கு பெருசாகிடுச்சுடி அப்படின்ட்டு மூஞ்சி திருப்புறா. பாத்தியாடா அவளுக்கு கொழுப்ப. சரி வயனுங்க? அம்மாவா மேலே தூங்கிட்டு இருந்தாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போது ஜங்குக்கோட ஃபோன் தான் அடிக்குது. அவன் பார்க்குறான், அல்ல தேங்க இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறான். டேய் என்னடா சொல்கிற, நிஜமாவா? அட நான் எத்தனை வாட்டி சொல்லுவேன்டா, வயனுக்கு தலைவலி, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், நீ வரதுனா வா, இல்லைனா நான் கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்கிறான். இரு நான் வந்துடுறேன், நான் வந்துகிட்டே இருக்கேன். அப்போ சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ டெபி தான், பா ஏன்பா? பின்ன என்னடா, நம்ம எத்தனை வாட்டி கூப்பிட்ருக்கோம், எனக்காவது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் வரல. அவனோட உயிர் நண்பன் நான், ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடக்கிறேன், வந்து பாருடான்னு, அது கூட வரமாட்டேன்ட்டான். செத்தா சொல்லி அனுப்பு அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டான். இப்போ பார்த்தியா, எங்கே அடித்தா அவனுக்கு வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வயனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எப்படி பறந்துட்டு வரான் பார்த்தியா? வருவான், கண்டிப்பாக வருவான். பா
ஆனால் நல்ல பிளான் பண்ணீங்க. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு டெபி சொல்கிறான். என்னடா பண்ணுறது, உங்கள் அம்மா நேற்று எனக்கு இந்த ஐடியா கொடுத்தா, அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம். சரி ஓகே, போய் சொன்னால் தான் வருவான்னு தெரிஞ்சு போச்சு. 10 வருஷம் ஆச்சு, போய் வந்தா தானே. போனவன் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கான். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டெபி பார்த்துட்டு சிரிக்கிறான். இப்போ அம்மா தான் யார் வரா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜங்குக் தான், உனக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் சரியா. சரி குக்கிங்க, அவன் தான் என் பொம்மையை திருடிட்டு போயிட்டு விளாண்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறா. சரி சரி. இப்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் சத்தம் அடிக்குது. டெபி ஏதோ ஆர்டர் போட்டியா என்ன? நான் எதுவும் போடலையே. அப்புறம் யார், காலையில் யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் நேராக போயிட்டு அந்த கதவை தான் திறக்கிறான். திறந்ததும் வேகமாக அவனை தள்ளி விட்டுட்டு மாடிக்கு தான் ஓடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் யார் அது அப்படின்னு பார்த்தா தியாங் தான் வேகமாக ரூம்குள்ளே தான் போகிறான். ஒயினோ ரூமுக்கு பார்த்தா ஒயின் படுத்திருக்கா. ஒயின்மா ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஒயினை தான் எழுப்புறான். இப்போது பின்னாடியே வந்து ஜங்குக்கு, டேய் பொறுமையாக வர மாட்டேன், ஏண்டா இவ்வளோ வேகமாக வந்த, ஏய் என்னடாச்சு ஒயினுக்கு, அது அது வந்து அப்படின்ட்டு ஜங்கு தான் முழிக்கிறான். ஏண்டா வருவேன்னு தெரியும், இவ்வளோ ஸ்பீடாக வருவேன்னா எனக்கு தெரியும், அது அப்படின்னு சமாளிக்க பார்க்குறான். இப்போ தேங் தான், உன்னை நம்பி விட்டு போனேன் பத்தியா, போனாங்கட்டு. வைன்மா இங்கே பாரு. வைன் தான் தூங்கிட்டு இருந்திருப்பா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு எந்திரிக்கிறா. பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்கார்றா. ஹே பொறுமை, எதுக்கு வேகமாக இருந்திருக்கிற தியோங். இப்போ திரும்பி ஜங்குக்க பார்க்குறா. அப்படின்ற மாதிரி அவன் தலையாட்டுறான். டக்குனு ஹக் பண்ணிக்கிறா. தியோங் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி இரும அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. ஏய் என்னடியாச்ச, நீ பாட்டுக்கு போயிட்ட இரும மாடு, 10 வருஷம் ஆச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எந்திரிச்சு மிதிக்கிறா. தியாங் தான் பார்க்குறான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படி சொன்னாச்சும் நீ வரியான்னு பார்த்தேன், கடைசியில் வந்துட்ட. ஜங்குக் அந்த கதவை மூட, அந்த கம்பை மட்டும் எடுத்துட்டு வா, நீக்கு அவனை வச்சு வெளுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் எந்திரிச்சு நின்று மிதி மிதிச்சிட்ருக்கா. ஏய் போதுண்டி, எப்பா வலிக்குதுடி, உன்னெல்லாம் சும்மா எடுக்கூடாதுடா. எத்தனை வருஷம் வந்தியாடா, போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு போனல, 10 வருஷம் ஆச்சு, வந்தியா? ஏ சரிடி சரி, எப்பா விடுறி வலிக்குதுடி. ஆளு மூச்சியும் பாரு, போகிற அப்படியே போயிடுவியா? ஏன் நாங்களாம் உங்களுக்கு இங்கே இருக்கிறது தெரியலையா? நாங்களாம் என்ன பைத்தியக்காரங்களா இங்கே இருக்கிறதுக்கு? சரிடி எப்பா வலிக்குதுடி, இதுக்கப்புறம் நீ போய் பாரு, திருக்கி வச்சிருவேன் உன்னை. சரி போல, ஏம்மா கொஞ்சம் இறங்குடி, வலிக்குது. இப்போது வயந்தான் தேங்க மேலே உட்காந்துட்டு அடி அடிச்சுட்டு இருந்திருப்பா. இப்போது பொறுமையாக இறங்குறா. ஜங்குக் ஒரு கயிறு எடுத்துட்டு வா, அவனை கட்டி போட்டு இங்கே உட்கார வச்சிட்றேன். இதுக்கு மேலே அவன் இந்த வீட்டை விட்டு போட்டோம், அவனுக்கு இருக்குது. சரி கோவப்படாத, நான் எங்கேயும் போகல. இப்போ தேங்க தான் ஜங்குக்கை பார்த்து துரோகி அப்படின்றான். சாரி மச்சான், என் பொண்டாட்டிக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உன்னை அப்படின்ட்டு முறைச்சி பார்க்குறான். அங்கே என்ன பார்க்குற? சரிடி நான் எதுவும் பண்ணல. இப்போது பொறுமையாக வயந்தான் உட்கார்றா. ஆனால் இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாதுடி அப்படின்னு முறைச்சி பார்க்குறா. சரி வந்தியே, உன் பையனை பார்த்தியா? டெபியா? ஆமாம் டெபி எங்க அப்படின்னு கேட்கும் போது இப்போ ஜங்க் தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே போகிறான். டெபி அப்பா வா. டெபி தான் அம்மாவை தூக்கி வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்திருப்பான். அம்மு இதை வச்சு விளாண்டுட்டுற, நான் வந்துடுறேன். சரி அப்படின்ட்டு குழந்தைய இறக்கி விட்டுட்டு இப்போ பொறுமையாக மேலே வரான். இப்போ டெபி ரூம்குள்ளே தான் வரான். தியோங் தான் டெபியை பார்க்குறான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டெபி வளர்ந்துட்டான். இப்போது அவனுக்கு 17 வயசு ஆகுது. பெரிய பையனாக இருக்கான். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது விட்டுட்டு போனது. அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. டெபி அப்படின்னு சொல்கிறான். அப்பா அப்படின்ட்டு அவனும் கண்ணு கலங்கிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறான். பா டெபி எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் ஃபேஸை தான் கப் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். தங்கம் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? என் சின்ன பையன் பெரிய பையனாக வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுல்லாக பார்க்குறான். டிபிக்கு ஒரு மாதிரி இருக்கு. பா, என்ன பேசுகிறீங்க? இல்லை, உன்னை உங்கள் அம்மா அப்படி பார்த்தா. புத்தியாங்க தான். ஐயோ, என்ன சொல்ல வந்துட்டேன். அது இல்லை. பரவாயில்லப்பா, சொல்லுங்கள். வயனம்மா தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்ட்டு இப்போ திரும்பி வயனை பார்க்குறான். நான் சொல்ல, அவனுக்கா தெரிஞ்சது தான். அப்பா, அவங்க எதுவும் சொல்லலை. எனக்கே தெரியும். நான் சின்ன வயசாக இருக்கும் போது நீனும் அம்மாவும் ஊருக்கு போனீங்க. அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் என்னன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, அது என் வயன் அம்மா மாதிரி இல்லைப்பா. எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மா யாருன்ற உணர்வு தெரியும். அன்றைக்கி எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அப்படி இருந்தும் நான் இவங்கள தான் என் வயன் அம்மாவை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு எப்போ உண்மை தெரியும்னா, அன்றைக்கி நீ விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நாள் நீ போய் சங்குக்கப்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னல. அப்போ நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை உள்ளே போய் கலர் பண்ண சொன்னேன். நான் கலர் பண்ண தான் உள்ளே போனேன். ஆனால் என்னோடய புக்கை நான் அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன்னு நான் திரும்பி வந்தேன். அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, இது வேற ஒருத்தவங்க, ஆனால் எங்கள் அம்மாவோட உருவத்தில் இருக்காங்கன்னு எனக்கு அப்போயே புரிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே அவங்க பசங்களை விட என் மேலே தான் அதிக பாசம் வச்சாங்க. இப்போ வரைக்கும் அது குறையலப்பா. நீ சொல்லுவல்ல, உன்னோட ஒய்ஃபோட உருவத்தில் தான் நான் இவங்கள பார்க்குறேன்னு. அப்படி தான்ப்பா நானும் பார்த்தேன். என் அம்மாவாக தான் அப்படி தான் பார்க்கணுன்னு என் அம்மாவும் ஆசைப்பட்டிருக்காங்க. இல்லைப்பா அப்படின்னு கேட்குறான் டெபி. இப்போது தேவங்க தான் அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறான். டெபி, பா, நீ வளர்ந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். ஆமாம்ப்பா, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டெபி சொல்கிறான். சரிடா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. டெபிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவனை சந்தோஷமாக இவ்வளோ நாள் பார்த்துருக்கான்னும் போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்குக் தான் வந்து ஒயனை ஹக் பண்ணிக்கிறான். சரி, ஒன்றும் இல்லடி. இப்போ தேங் தான் ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒயனை தான் பார்க்குறான். தேங்க்ஸ் வயன். இல்லை அம்மு அப்படின்னு சொல்கிறான். இப்போது வேகமாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. வயன் என்றைக்குமே அவள் எடுத்த டெசிஷனுக்கு ரிக்ரெட்டே பண்ண மாட்டா. அந்த மாதிரி நீ டெபியை பார்த்துருக்க. ஆமாம், இதுக்கப்புறமும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, பார்த்துக்கோ. இப்போ டெபி சிரிக்கிறான். இப்போது தேங் தான், சரி டெபி ஓகே, உன் பசங்க எங்க? அதை பற்றி கேட்காத, எனக்கு கோவமாக வருது. ஏண்டி பின்ன, இது பெற்றதும் பெற்ற எப்பா படாத பாடுபட்டுருக்கேன் தெரியுமா? ஏன்டா பெத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. இதுக்கு டெபியே எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்கிறா. ஏய், குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும். டெபி மட்டும் என்ன சும்மாவா? அவன் சின்ன வயசில் எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான் தெரியுமா? டாடா, இல்லைடா, உண்மையை தான் சொன்னேன், போங்க அப்படின்றான். ஜங்க் சிரிச்சிட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? இப்போது டெபி தான் போயிட்டு அம்மையும் குக்கியும் கூட்டிகிட்டு வரான். எங்கே போகிறோம் அப்படின்ட்டு அம்மா தான் கேட்டுகிட்டே வரா. வா. இப்போது கூட்டிகிட்டு உள்ளே தான் வரான். டெபி அம்மா ஒத்துக்கி வச்சிருக்கதை பார்த்துட்டு, ஹேய், இது உன் போனாடி? அம்மா, யார் இது? இது உன்னோட தயங்க அப்பா. இப்போது தேங்க தான் தூக்குறான். உன் பேர் என்ன? அம்மு. தேங்க தான் திரும்பி வயனை பார்க்குறான். எனக்கு தெரியாதுப்பா, எல்லாம் ஜங்குக் தான். நான் வேணான்னு சொன்னேன். இல்லை, எனக்கு அவ்வளோ அம்மாவை பார்த்துக்கணும்னு தோணுச்சுடா, அதான். அப்போ ஒழுங்காக பார்த்துக்கோ, புரியுதா அப்படின்றான். நல்லா சொல்லுங்க, ஒரு பொம்மை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறா. ஏண்டா, குழந்தைக்கு பொம்மை கூட வாங்கி தர மாட்டேன்? நீ வாட தங்கம், உனக்கு நான் எல்லாமே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான் தயாங்க. ஓகே அப்படின்ட்டு அவ சிரிக்கிறா. அங்கே குக்கி தான் வந்திருப்பான். யார் அது அப்படின்னு கேட்குறான். ஹேய், நீ யார்? நான் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறான். டேய் ஜங்குக், உன்னோட மினி வசனா அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, டேய் ஏன்டா, ரொம்ப க்யூட்டாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கிள்ளுறான். வலிக்குது அப்படின்றான். அச்சோ, சாரிடா தங்கம்
அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறான். இப்போ டெபி தான், பா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணல. என்னது? நான் அந்த கலர் புக்கை முடித்தா என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல. ஹேய், அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? அதெல்லாம் தெரியாது, அதை நான் முடிச்சிட்டேன். இப்போ நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு இப்போ டெபி தான் கேட்குறான். தியாங் தான், சரி எங்கே போகலாம்? அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு டெபி சொல்கிறான். இப்போது அம்முதா அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்ட்டு ஹாப்பியாரா. குக்கியும் அதே மாதிரி தான். அவன் திரும்பி ஜங்குக்கும் வைனையும் பார்க்குறான். அவங்களும் போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எல்லாம் கிளம்புறாங்க நேராக அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். இப்போது ஒரு 2 hours கழித்து பார்த்தா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் டெபி, குக்கி, அம்மோன்ட்டு 3 பேர் விளாண்டுட்ருக்காங்க. அங்கே வைனை சேர்ந்து தான் விளாண்டுட்ருக்கா. இங்கே ஸ்டோன் பெஞ்சில் தான் தியாங்கும் ஜங்குக்கும் உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ தியாங் தான், என்ன ஜங்குக், லைஃப்பில் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறான். அதை நான் கேட்கணும், நீ எப்படி இருக்க? நான் ஓகே தான், நீ சொல்லு, வைன் எப்படி கன்வின்ஸ் பண்ண? அவ்வளோ சீக்கிரம் அவள் மாற மாட்டாளே. எங்கே மாறினா? அவளை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். என்ன? ஏண்டா, குக்கியோட வயசை பார்க்கும்போதே உனக்கு தெரிய வேணாம்? ஆமாம், கேட்க மறந்துட்டேன். குக்கிக்கு என்ன வயசு? அவனுக்கு 4, அம்முக்கு 3. என்னடா? பின்ன எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணமே ஆச்சு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஏதோ ஒன்று, சந்தோஷமாக இருந்தால் சரி. இதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்கேயும் போகாதடா, இங்கே இரு, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எங்கேயும் போகிற மாதிரி இல்லைடா, இதுக்கப்புறம் இங்கே தான், இதான் லைஃப்னு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறனால டெபி, குக்கி, அம்மு உங்கள் 2 பேரோட ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. சக்தா ஹக் பண்ணிக்கிறான். தேங்க்ஸ்டா. இப்போ வயந்தா இவங்ககிட்ட ஓடி வரா. 2 பேரும் இங்கே உட்காந்து என்னடா கதை பேசிகிட்ருக்கீங்க, வாங்கடா ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறா. உட்காந்து கதை அடிச்சுட்டே இருப்பானுங்க. இப்போ தியாங்கும் ஜங்குக்கும் தான் எந்திரிக்கிறாங்க. போங்கடா அப்படின்ட்டு வந்தோம். இப்போ குடுகுன்னு ஓடுறானுங்க. வயந்தா துரத்திக்கிட்டே ஓடுறா. இப்போது பசங்களோட தான் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. டேடி அவனப்புறா இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்து பழைய நினைவுகள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை மறக்கிற அளவுக்கு இப்போ இருக்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க லைஃப் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போக போகுது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி நான் இங்கே எண்ட் பண்ணுறேன். ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இது வெறும் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கடா, இட்ஸ் நாட் அண்ட் ரியாலிட்டி. நிறைய பேர் இது ரியல் லைஃப்பில் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். இப்போ எப்படி நம்ம ஒரு ட்ராமாலாம் பார்க்குறோம், அந்த மாதிரி தான்டா ஒரு ஸ்டோரிஸ் கேட்குறோம். இட்ஸ் நாட் அண்ட் ரியாலிட்டி, இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஃப்ரிக்ஷன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்கடா. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தியாங் வயனோட லவ் தெரியணும்க்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஓகேடா, எனக்கு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.